ஆரம்பிச்சிடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனீர் உறங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வாரம் மக்கள் ஓம் தச்சுட்டம்பலம் ஓம் தச்சுட்டம்பலம். ஓகே ஓகே சரி, போன வாரம் பண்ண கிளாஸ்ல வந்து ஒரே டவுட் மட்டும் கேட்டாப்ல. அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ள போறேன். 2-12 அதாவது ஆண் ராசியோ லக்னமோ முன்னாடியும் பெண் ராசி லக்னம் பின்னாடியும் அப்படின்றதுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டாப்ல. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பெண் முன்னாடி ஆண் பின்னாடி, முன்னாடி பின்னாடி அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, பெண் வந்து ரிஷப லக்னம், ஆண் வந்து மேஷ லக்னம். பெண் வந்து ரிஷப லக்னம், ஆண் வந்து கும்ப லக்னம். பெண் வந்து ரிஷப லக்னம், ஆண் வந்து தனுசு லக்னம். அதாவது கொஞ்சம் மியூட் போட்டுங்க எல்லாரும். ஹலோ, மியூட் போட்டுங்க எல்லாரும் ப்ளீஸ். ஓகே, இங்க பெண் வந்து முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணிலேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்றோம் இல்லையா? பெண்ணிலேருந்து கவுண்ட் பண்றோம், அதாவது ரிஷபத்திலேருந்து கவுண்ட் பண்றோம். ரிஷபத்திலேருந்து கவுண்ட் பண்ணும்போது மேஷன்றது எந்த இடமா வரும்? 12ஆம் இடமா வரும். ஸோ பெண்ணிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது மேஷம்ன்றது 12ஆம் இடம், பெண்ணிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது கும்பம்ன்றது 10ஆம் இடம், பெண்ணிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது தனுசுன்றது 8ஆம் இடம். ஸோ பெண் முன்னாடி ஆண் பின்னாடி, அதாவது 2ன்றது பெண்ணு, 12ன்றது ஆண். 2ன்றது பெண்ணு, அதாவது 4ன்றது பெண்ணு, 10ன்றது ஆண். அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி எடுத்துக்குங்க. முன்னாடி பின்னாடி இன்னும் புரியணும்னா, பெண்ணோட நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் எடுத்துங்க. ஆணோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்கலாம்? அஸ்வினியா இருக்கலாம், இல்ல உத்திரட்டாதியா இருக்கலாம், இல்ல பூரட்டாதியா இருக்கலாம். அது மாதிரி பின்னாடி போகணும். பெண்ணிலிருந்து எண்ணும் போது ஆணோட நட்சத்திரம் 6 ராசிக்கு மேல இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட தாராபலன் பார்த்துக்கலாம். அப்படி இருந்தாலும் பின்னாடி இருக்கிறது நல்லது. சோ இது புரிஞ்சிருச்சுங்களா கோபிநாத் சார்? புரியுதுங்களா? புரியுது சார். அவ்வளவுதான், இதுதான் சிம்பிள். ஓகே ஓகே, நம்ம இப்ப அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடலாம். ஸோ ஸ்லைட் ஷோ போட்டிருக்கேன். இதுக்கு எல்லாருக்கும் தெரியுதான்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே, அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்? லக்னம் வந்து பெண்ணோட லக்னம் முன்னாடியும் ஆணோட லக்னம் பின்னாடியும் பார்த்தோம். அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரு சின்ன பொருத்தம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த இதுக்கு போகலாம். இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பெண்ணோட லக்னம் வந்து மகர லக்னம், பெண்ணோட லக்னம் மகர லக்னம், ஆணோட லக்னம் தனுசு லக்னம். ஸோ பெண்ணோட லக்னம் முன்னாடி இருக்கு, ஆணோட லக்னம் பின்னாடி இருக்கு. அதே மாதிரி பெண்ணோட ராசி மகர ராசி, ஆணோட ராசி தனுசு ராசி. ஸோ பெண்ணோட ராசி முன்னாடி இருக்கு, ஆணோட ராசி பின்னாடி இருக்கு. ஸோ சிம்பிளா இவங்க 2 பேருக்கும் 2-12 அப்படிங்கிற பொருத்தம் இருக்கு. லக்னமும் 2-12, ராசியும் 2-12. அற்புதமான பொருத்தம் இது. ஓகே, ஸோ இதை எழுதிக்கலாமா சார், இல்ல பிரிண்ட் அனுப்புங்களா சார்? இது எழுத வேண்டாம், உங்களுக்கு தான் வீடியோ கொடுத்துறேன் இல்லையா? ஓகே ஓகே சார். ஓகே சார், பாத்துருங்க. எழுதிக்க வேண்டாம். ஓகே சார், எழுதிக்கணும்னா நான் சொல்றேன் நான். ஓகே, இது வந்து உதாரண ஜாதகம். லக்னமும் பாத்தீங்கன்னா 2-12, ராசியும் பாத்தீங்கன்னா 2-12. இது நல்ல சூப்பரான பொருத்தம். இதுல என்னென்ன பொருத்தம்? நம்ம லக்னத்துல என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு லக்னத்திற்கு மற்றொரு லக்னம் 2-12 இருக்கலாம், இல்ல 4-10 இருக்கலாம், இல்ல 6-8 இருக்கலாம். இந்த 6-8 இருக்கும்போது அம்சத்துல 2 பேரும் 5-9 இல்ல 3-11 இல்ல 4-10 இருக்கிற மாதிரி பாத்துக்க சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். இந்த இடத்துல 2-12 வருது. சூப்பரான பொருத்தம். லக்னமும் 2-12, ராசியும் 2-12. சூப்பரான விஷயம். சோ அடுத்து நம்ம இதுல இந்த ஜாதகத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பஞ்சபூத தத்துவ கிரகங்களில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் மற்றொன்று பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா, இங்க பஞ்சபூத தத்துவத்துல 5 கிரகம் இல்லையா? அந்த 5 கிரகத்துல சனி மட்டும் கேதுவோட இருக்கும். பாத்தீங்கன்னா
சனி மட்டும் கேதுவோட இருக்கும். இப்ப ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் வந்து தமிழ்ல கொடுத்தா நல்லா இருக்கும் சார். பண்ணிடுறேம்மா. கண்டிப்பா கண்டிப்பா முக்காவாசி அப்படிதான் போட்டிருக்கேன். பட் இது இந்த ஒரு சார்ட் மட்டும் தான் அப்படி போகுது. ஓகே ஓகே, நான் பண்ணிடுறேன். கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இது பாத்தீங்கன்னா இங்க வந்து 5 பஞ்சபூத தத்துவங்கள் உள்ள கிரகங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன பஞ்சபூத தத்துவ கிரகங்கள்? செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இது 5மே பஞ்சபூத தத்துவ கிரகங்கள். ஓகே, இதுல இந்த எந்த கிரகமும் சரி ராகுவாலேயோ கேதுவாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்தவங்க ஜாதகத்துல அது இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆண் ஜாதகத்துல பஞ்சபூத சனி மட்டும் கேதுவோட இருக்கு. ஆனா பெண் ஜாதகத்துல பாருங்க சனி வந்து உச்சமா இருக்கு. சோ ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னொருத்தருக்கு உச்சமா இருக்கு. உச்சமா இருக்கிறது மட்டும் இல்ல, கேந்திர திரிகோணத்திலையும் இருக்கு. அதுவும் ரொம்ப பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுதான் இவங்களோட லாங் லைஃபுக்கு ஒரு உதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இது மட்டும் இல்ல, இங்க பாருங்க ஆண் ராசியில ஒருத்தரோட ஆண் ராசி. இப்ப ஆண் ராசி என்ன? ஆண் ராசி ஆண் லக்னம்ன்றது இங்க வந்து தனுசு. அத பெண்ணோட குரு பாக்குறாரு பாருங்க. அத பெண்ணோட குரு பாக்குறாரு. இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு. இதுவும் இந்த மாதிரி பாக்குறது அப்படின்றது நல்ல அமைப்பு. ஸோ அதனால இவங்களோட லாங் லைஃப் இவங்களால வாழ முடிஞ்சது அப்படின்றதுதான் இங்க கான்செப்ட். ஸோ இங்க ராசி லக்னம் ஆண் முன்னாடி பின்னாடி அப்படின்றது இதுக்கு ரொம்ப கிளியரா சார்ட் போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். நார்மலா பாத்தீங்கன்னா எந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அது இங்க பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 2-12 கிரகங்கள் இருக்கிறது நல்லது. சந்திரனுக்கு 2-12 கிரகங்கள் இருக்கிறது நல்லது. அது என்ன மாதிரி யோகத்தை கொடுக்குது? சுனபா யோகம், மனபா யோகம் அப்படின்ற யோகத்தை கொடுக்குது. இது வளர்பிறை சந்திரனா இருந்து சந்திரனோட சேர்ந்து சுக்கிரனும் புதனும் இருக்கிறது நல்ல அமைப்பு ஆண் ஜாதகத்துல. பெண் ஜாதகத்துல சந்திரன் சூரியனுக்கு 2-12 கிரகங்கள் இருக்கிறது வாசி யோகம், வேசி யோகம் அப்படின்றது கொடுக்குது. அனபா சுனபா யோகத்தை கொடுக்குது. ஸோ இதுவும் நல்ல விஷயம். லக்னத்துக்கு ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ல சனி இருக்கிறது சசயோகம். ஸோ இதனால இதுவும் நல்ல விஷயம். ஸோ யோகங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்கு? இப்ப நம்ம ஜென்ரலா, அதாவது உள்ளுக்குள்ள டீப்பா போய் நீங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சந்திரனுக்கு 2-12 கிரகம் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி சூரியனுக்கு 2-12 கிரகம் இருக்கான்னு பாருங்க. இந்த 2-12 அப்படின்றதே உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குது. இது இல்லாம இந்த பஞ்சபூத தத்துவங்கள் கொடுக்கக்கூடிய யோகத்தை பார்த்துங்க. பஞ்சபூத தத்துவங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்குது? லக்னத்துக்கோ ராசிக்கோ 1, 4, 7, 10ல இந்த பஞ்சபூத தத்துவ கிரகங்கள் இருந்து, அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்க யாராவது கேந்திரத்துல இருந்து யாராவது ஆட்சி உச்சமா இருக்கணும். ஒருத்தர் வந்து ஆட்சி உச்சமா இருக்கணும். இருந்துட்டாங்கன்னா இது வந்து யோகத்தை கொடுக்குது. ஸோ இந்த யோகத்தை, பேசிக்கான யோகத்தையே நம்ம வந்து பொருத்தம் பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா மற்ற பொருத்தங்களை பெருசா வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லாம போயிடும். ஸோ இவங்களுக்கு இந்த யோகங்களே நல்லா வேலை செய்யும் அப்படின்றதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல வந்து மெயினா லக்னம், ராசி பொருத்தம், இந்த ரெண்டும் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. புரியலன்னா இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கேள்வி இருக்கு, சொல்லுங்க. இப்போ சந்திரனுக்கு 2-12 சூரியனுக்கு 2-12 கிரகம் இருக்கணும்னு சொல்றீங்களா? அதுல வந்து பெனிஃபிக்கா இருக்கணுமா, நேச்சுரல் மெலிஃபிக்? பாருங்க, நம்ம செவ்வாயின் கூட எடுத்துருக்கோம். நம்ம மேலிஃபிக்காவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பெனிஃபிக் மொத்தத்துல 2-12 கிரகம் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. சந்திரனுக்கு 12ல ராகு இருந்தா என்ன யோகம் சார்? தெரியல சார். சந்திரனுக்கு 12ல ராகு இருக்கிறது யோகம் தான், லக்ஷ்மி யோகம். ஓகே சார், தேங்க்யூ சார். சந்திரனுக்கு 12ல ராகு இருக்கிறது யோகம் தான். அதே மாதிரி சந்திரனுக்கு 12லயோ 2லயோ செவ்வாய் இருக்கிறதும் யோகம் தான். சந்திரனுக்கு 12ல நார்மலா செவ்வாய் இருந்ததுன்னா நம்ம வந்து தோஷம்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? அது தோஷம் இல்லை. ராகுக்கு 12 சந்திரன் இருந்தா, ராகுக்கு 12ல சந்திரன் தான், சந்திரனுக்கு 2ல ராகு இருக்குன்னு அர்த்தம். அதுவும் வந்து யோகத்தை கொடுக்கும். ஆனா யோகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாதகத்தை பண்ணிடும். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு உதாரண ஜாதகத்துல ராகு 8ல சந்திரன் 7ல, கண்டிப்பா அது ஒரு பாதகத்தை கொடுத்துட்டு நல்லது பண்ணும். ஓகே சார் ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. இப்போ
சந்திரனுக்கு 2-12 கிரகம் இருக்கிறது அனபா சுனபா யோகம் அப்படின்றது சொல்றோம். பாவகர்த்தரி சுபகர்த்தரி சொல்றோம். சரி, இப்போ ஒரே பாவத்துல டிகிரி வித்தியாசத்துல முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை நம்ம யோகமா எடுத்துக்கலாமா? இப்ப இந்த தாராளமா எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். பாவத்துல இருக்கணும்ன்றது இல்ல. இருங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க கேக்குறது எப்படி கேக்குறீங்கன்னா, இப்ப வந்து கும்பத்திலயோ இல்ல மகரத்திலயோ சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்க. சந்திரன் வந்து மகரத்துல இருக்காரு, திருவோணத்திலேயே இருக்காருன்னு வச்சுங்க. அதுல சுக்கிரன் வந்து உத்திராடம் 4ஆம் பாதத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். சனி வந்து அவிட்டம் 1ஆம் பாதத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இதுவும் யோகம் செய்யும். ஆனா இது வந்து கிரக சேர்க்கையில வேற மாதிரி ஒரு விஷயங்களையும் செய்யும். ஆனா யோகமும் உண்டு, யோகமும் உண்டு. அதனால கிரக சேர்க்கையை வச்சுட்டு நம்ம வந்து யோகம் இருக்கா இல்லையான்னு நம்ம பொதுவா வந்து இவங்க சொன்னது எல்லாமே ராசிக்கு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இதுவும் வந்து உங்களுக்கு பாவகர்த்தாரியில இல்லாம, அதாவது ஒரே ராசியில இருந்து பாவகர்த்தாரியில இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து, அதனாலதான் சுக்கிரனும் நான் சனியும் சொன்னேன். பாவகர்த்தாரியில இல்லாம இருந்ததுன்னா அது யோகத்தை தான் செய்யும். ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் எவ்வாறு ஒருத்தருக்கு பாதிப்படையுது. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், சிலபஸ் என்ன பார்த்தோம், லக்னம் ராசி பார்த்துட்டோம். இப்ப இந்த கிளாஸ்ல செவ்வாய் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல ஆயுள் பலம் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததுல கிரக சேர்க்கைகளை பார்ப்போம். ஓகே, சோ இன்னைக்கு வந்து செவ்வாய் எவ்வாறு சார் வணக்கம். ஒரே டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் இப்ப நீங்க சொன்ன கான்செப்ட் வந்து எந்த ஜாதகத்திலயும் மத்த பொருத்தத்தை விட சந்திரனுக்கு முன் பின் கிரகம் இருந்தாலும் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை சேர்க்கலான்றீங்க, அதுதானே? சேர்க்கலாம்னு சொல்ல வரல, யோகம் இருக்குன்னு எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். யோகம் மட்டும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சேர்க்கலான்றதை விட யோகம் இருக்கு, யோகம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த யோகம் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். சோ மத்த இது பொருந்தி வரும்போது இத கண்டிப்பா நம்ம எங்கேயாவது ஒரு மைனஸ் இருக்கும், சேர்க்கலாமா வேணாமா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த யோகம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேய்பிரை சந்திரன் அந்த வேண்டாங்களா? தேய்பிரை சந்திரனா இருக்கும்போது, தேய்பிரை சந்திரனா இருந்தாலும் ஒரு சில நேரத்துல யோகத்தை கொடுக்குது. அது யார் சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க, யார் வீட்டுல இருக்கு, அந்த வீடு கொடுத்தவரை சாரம் கொடுத்தவரை எப்படி இருக்காருன்னு பாருங்க. தேய்பிரை சந்திரனா இருந்தாலும் யோகம் செய்யும். பட் தேய்பிரை சந்திரன் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், மனசு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றது கரெக்ட் தான். ஒரே நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, லைன் கிடைக்கலாம். ஏன்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேல வந்துட்டாங்க. நெட்வொர்க் உங்க சைட்ல தான் ப்ராப்ளமா இருக்கும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே சார். இப்ப பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு மட்டும் இல்லைனாலும் சேர்க்கலாமா சார்? அப்ப ஆணுக்கு மட்டும் பாதிப்பு இருக்குங்களா? இல்ல இப்ப யோகம் இருக்கு, ஒருத்தருக்கு யோகம் இருந்தா நல்லது தானே. இப்ப 2 பேரும் சேர்றாங்க, ஒருத்தருக்கு யோகம் இருக்கு, இன்னொருத்தருக்கு யோகம் இல்லைன்னா தாராளமா சேர்க்கலாம். அப்ப 2 பேருக்கு இல்லைன்னாதான் 2 பேருக்குமே சந்திரனுக்கு முன்பின் கிரகம் இல்ல, சூரியனுக்கு முன்பின் கிரகம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. சந்திரனுக்கு முன்பின் கிரகம் இல்லாததே வந்து ஒரு தோஷமாவே செயல்படுது. பிரச்சனை இருந்துட்டு தான் சார் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னொரு கேள்வி இருக்கு இந்த இதுல. சொல்லுங்க. இப்போ விருச்சிகத்துல ஒருத்தருக்கு ஆணுக்கு சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். முன்பின் கிரகம் இல்ல அவருக்கு. பட் அந்த பெண்ணுக்கு வந்து தனுசுலயும் துலாத்துலயும் இருக்கும்போது அது ஒரு இல்ல பெண்ணுக்கு அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. அந்த கிரக பொருத்தம் நம்ம பார்க்கல. சரிங்கப்பா. அந்த பொருத்தம் பார்க்கல. ஆணுக்கு தனுசுல கிரகம் இருக்கு, முன்பின் கிரகம் இருக்கா. பெண்ணுக்கு வந்து விருச்சிகத்துல கிரகம் இருக்கு, முன்பின் கிரகம் இருக்கு. அப்படி அதை மட்டும் தான் பார்க்கணும். அதுதான் யோகத்தை கொடுக்குது. ஓகே. சோ செவ்வாய் எவ்வாறு பாதிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம தோஷங்களா எடுத்திருக்கோம். இப்ப பார்த்த ஜாதகத்துல கூட சந்திரனுக்கு 2ல செவ்வாய் இருக்கு. சந்திரனுக்கு 2ல செவ்வாய் இருக்கிறது யோகத்தை கொடுக்குது, தோஷத்தை கொடுக்கலை. ஸோ இதே மாதிரி, ஆனா நான் சொல்ல வர கான்செப்ட் வந்து 10 பொருத்தத்துல வந்து சரியில்லை அப்படின்னு சொல்ல வரல. 10 பொருத்தத்தை நமக்கு சரியா யாரும் சொல்லித்தரல, அதை நம்ம சரியா கத்துக்கல, இல்ல அதை சொல்லித்தர ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்குமே தவிர இது 10 பொருத்தம் வந்தோ இல்ல செவ்வாய் தோஷம் வந்து சரியில்லை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நான் சொல்ல வரல. ஏன்னா அது பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா
அந்த தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் தோஷமும் பார்த்துட்டு விதிவிலக்கு இப்போ கடகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து தோஷம் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு இருக்காதுன்னு இருக்கும். ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல தோஷம் கொடுக்குது, எங்க தோஷம், அதை வந்து சரியா சொல்லித்தரல நமக்கு யாரோ, வந்து நம்மளும் அதை சரியா கத்துக்கல. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல கேப் விழுந்ததுனால இது பெரிய கேப்பாவே போயிடுச்சு. அதனால அதான் நம்ம வந்து அடுத்த கான்செப்ட், சரி வேற என்ன ஈஸியான கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இப்ப செவ்வாய் எவ்வாறு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்க்க, நம்ம தோஷத்தை அப்படின்றத சுத்தமா பார்க்காம செவ்வாய் எப்படி பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ செவ்வாய் எப்படி பாதிப்படையுது அப்படின்றத பார்க்கணும்னா சிம்பிளான கான்செப்ட். ராகு கேது, அதாவது இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நிறைய பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், விதிவிலக்குக்கு நிறைய பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க அப்படி ரொம்ப இல்லை, கான்செப்ட் அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனால ஈஸியா செவ்வாய் எவ்வாறு பாதிப்படைஞ்சிருக்குன்றதை எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ராகு கேதுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்ததுன்னா அது பாதிப்பு. அதாவது இதை எழுதிக்கிங்க கிளியரா. ராகு கேதுக்கு செவ்வாய் 1, 4, 7, 10 இருந்ததுன்னா அது ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்ல கோணத்துல இருந்து இது கேந்திரத்துல இருந்தாலும் சரி பாதிப்பை கொடுக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது புரியுதுங்களா? புரியுது சார். அடுத்து செவ்வாய் ஐயா அந்த பாயிண்ட் இன்னொரு ஒரு முறை சொல்லுங்க ஐயா. ராகு கேதுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் பாதிப்பு. ஓகேங்க, நன்றி. இதேதான் சூரியனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் பாதிப்பு. சூரியனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் பாதிப்பு. மூணாவது பாயிண்ட், தேய்பிறை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் பாதிப்பு. நாம இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன சார் செவ்வாய்க்கு சந்திரனுக்கு கேந்திரத்துல வந்து செவ்வாய் இருந்து அது ஆட்சி உச்சமா இருந்ததுன்னா அது வந்து யோகம் தானே? இப்பதானே சொன்னீங்க அது யோகம் செய்யுது, அது வந்து பலம் கொடுக்குது அப்படின்னு. தேய்பிறை சந்திரன், இங்க நம்ம சொல்றது ஏன் சொல்றோம்னா தேய்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரனுக்கு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, லக்னத்துக்கும் வளர்பிறை சந்திரனுக்கும் தான் சொல்லியிருப்பாங்க, தேய்பிறை சந்திரனுக்கு சொல்லல. அதனால தேய்பிறை சந்திரன் பாதிப்பை கொடுக்கிறார். ஹலோ வணக்கம்மா. இருக்குங்க இப்ப இது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க குழுல. ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அட்மிட்ல வந்து நிக்குதா இல்ல எங்க வந்து நிக்குது? சரிங்க, ஒரே நிமிஷம், நான் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, நான் அட்மிட் கொடுத்துறேன். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, அதனால ப்ராப்ளம். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறது அப்படின்ற நம்ம சொல்றோம். செவ்வாய் வந்து 1, 4, 7, 10 1, 4, 7, 10 ராகுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் பாதிப்பு. சூரியனுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் பாதிப்பு. சந்திரனுக்கு தேய்பிறை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் பாதிப்பு. தேய்பிறை சந்திரன் சொல்றதுனால சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தா அது யோகத்தை செய்யும் அப்படின்னு பார்க்காம சந்திரனுக்கு 1, 4, 7, 10 அது இருந்தாலும் தேய்பிறை சந்திரனுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். தேய்பிறை சந்திரனுக்கு அப்படி இருக்கும்போது பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கான்செப்டும் புரியுதான்னு பாருங்க. புரியுது சார். யாருக்காவது இந்த 3 கான்செப்ட் புரியாம இருக்குங்களா சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஓகே சார் இப்போ சொல்லுங்க. இப்போ 1, 4, 7, 10 இருந்தா பாதிப்புன்னு சொல்றோம். இப்போ வந்து 1, 4, 7, 10 பாக்யாதிபதி சாரமோ இல்ல அந்த மாதிரி இருந்தாலும் பாதிப்பு தானா? பாதிப்பு தான். ஓகே சார். சார் இப்ப வளர்பிறை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்புங்களா? இல்லம்மா, தேய்பிறை சந்திரன் தான்மா, தேய்பிறை சந்திரன் தான் சொல்றேன் நாம. சார் இதுக்கு லாஜிக் இருக்கா இல்ல இது ரூல் இப்படிதானா? ரூல் தான்மா, இது லாஜிக்கும் இருக்கு, பட் இப்ப ரூலா புரிஞ்சுக்கிங்க அப்புறம் சொல்லலாம். ஓகே சார், ஈஸியா இருக்கு சார், நல்லா இருக்கு கிளாஸ். தேங்க்யூ சார். அவ்வளவுதான், சிம்பிளா லாஜிக்கலா புரிஞ்சுக்குங்க. சிம்பிளா ராகு கேதுக்கு 1, 4, 7, 10, சூரியனுக்கு 1, 4, 7, 10, தேய்பிறை சந்திரனுக்கு 1, 4, 7, 10.
அவ்வளவுதான். சார் கேது எடுத்துக்கணுமா? ராகு மட்டும் தானே? ராகு கேது. ஓகே சார். ராகு கேதுக்கு 1 4 7 10. இங்க பாருங்க, இந்த உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், செவ்வாய் தோஷம்னா கடகத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். இங்க தோஷத்தை கொடுக்கிறார். இங்க பாருங்க, சுக்கிரனுக்கு பாதிப்பு இல்லை, சந்திரனுக்கு பாதிப்பு இல்லை. ஸோ செவ்வாய் தோஷம் கொடுக்கல அப்படின்றத நம்ம டோட்டலா இதுல எடுத்துக்கலாம். எப்படி பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் கொடுக்கல அப்படின்னு எடுத்துருவோம். ஆனா இங்க செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தோஷத்தை கொடுக்கிறார். இந்த பெண்ணு திருமணமாகி 5 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு அதுக்கப்புறம் விவாகரத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. இங்க ராகுவால மட்டும் ஒரே நிமிஷம், ராகுவால மட்டும் தோஷம் இல்ல. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 7ல இருக்காரு. சூரியனுக்கு 7ல செவ்வாய். 1 4 7 10 சொன்னோம் இல்லையா? சோ ராகுவாலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு, சூரியனாலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி 1க்கு மேற்பட்ட பாதிப்புகள் வரும்போது அது கடுமையான பாதிப்புகளை கொடுக்குது. சோ நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க வந்து இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் யாராலையும் பாதிக்கப்படாம இருந்திருக்கணும். செவ்வாய் எப்படி இருந்திருக்கலாம், ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது, லக்னத்துக்கு ஆட்சியாவோ உச்சமாவோ இல்ல கேந்திர திரிகோணத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி சூரியனாலும் செவ்வாய் பாதிப்படையாம இருந்திருக்கணும். இது ரெண்டுமே இருந்திருக்கணும். அது இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க வந்து சனியோட கேது இருக்கு. சோ சனியும் நல்ல அமைப்புல இருக்கிற மாதிரி பார்த்திருந்தோம்னா கண்டிப்பா இவங்களுக்கு எந்த தோஷமும் இல்லாம நல்ல நீடித்த லைஃப் வாழ்ந்துருப்பாங்க. இங்க நீங்க பார்த்து கேள்வி கேட்கலாம், சார் குரு வந்து லக்னத்தை பாக்குது, அது தோஷ நிவர்த்தி தானே, 9ஆம் இடத்துல இருந்து பாக்குது, அது தோஷ நிவர்த்தி தானே, 2ஆம் இடத்துல இருக்கு, அது தோஷம் இல்ல. இங்க அப்படிலாம் இல்ல. இங்க வந்து குரு பார்த்தாலும் அந்த அந்த காரகத்துவத்தை கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே நடக்குது. இவங்களுக்கு வந்து இங்க உயிர் காரத்துவத்தை மட்டும் தான் பாக்குறோம், இங்க பொருத்தம் மட்டும் தான் பாக்குறோம் நம்ம. இது வந்து மத்த எல்லா விஷயங்களும் நல்லதே பண்ணிருக்கலாம். பொருள் காரகத்துவத்துக்கு வந்து இவங்களுக்கு 2ஆம் அதிபதி குரு இருக்காரு, நல்ல பொருள் விஷயத்துல இவங்க நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஸோ இப்போ பெரிய உத்தியோகம் இப்போ 2ல ராகு இருக்கும்போது வருமானம், நல்ல வருமானம் வந்திருக்கலாம். அதுவும் அது மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் 2ல இருக்கிறது யோகம் தான் செய்வார். மிதுன லக்னத்துக்கு 8ல செவ்வாய் இருக்கும்போது உச்சமா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்குறாரு. ஆனா மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் 2ல இருக்கும்போது நீசமா இருக்கும்போது யோகத்தை தான் செய்யறாரு. பட் எங்க யோகம் செய்யறாரு, பொருளாதாரத்துல யோகம் செய்யறாரு. இங்க நம்ம ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது அந்த உயிர் காரகத்துவத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துடுறாரு. இவ்வளவுதான் இங்க கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா பாருங்க, செவ்வாய்க்கு எதுவோட ராகு இருந்ததுன்னா என்ன பாதிப்பை கொடுக்குதுன்றத நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி சூரியனுக்கு செவ்வாய் இருக்கு, புரிஞ்சுது, 1க்கு 2 விதமா பாதிப்பு அடைஞ்சிருக்கு, அதனால பாதிப்பு அதிகம். சொல்லுங்க சார், இப்ப சொல்லுங்க சார். புரியுது, நான் இப்ப நீங்க சொல்றது நல்லா புரியுது. ஆனா ஒரிஜினலா நம்ம செவ்வாய் விதிகள் படிக்கும் போது கடகத்துல செவ்வாய் இருந்தால் இந்த தோஷம் இல்லைன்னு படிச்சிருக்கோம். அது வந்து மாறுது. ஆமா, கரெக்ட் தான். அதுதான் சொல்ல வந்தேன் நான். நம்ம நார்மலா பார்க்கும்போது செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இங்க தோஷமே இல்லைன்னு சொல்ல. சுக்கிரனுக்கு 2 12ல இல்ல, சுக்கிரனுக்கு 1 4 7 10ல இல்ல, சந்திரனுக்கு 1 4 7 10ல இல்ல, லக்னத்துக்கு 2ல இருக்கு. லக்னத்துல 2ம் வந்து உங்களுக்கு கடகமா வந்துருது, அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொண்ணுக்கு பிரிவினை கொடுத்ததுக்கு மெயின் காரணம் செவ்வாய் ராகுவோட இருக்கிறது, சூரியனால பார்க்கப்படுறது. இவ்வளவுதான். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த கான்செப்ட் போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனால பாதிப்படைஞ்சதை பாக்குறோம் நம்ம. இங்க பாருங்க, இங்க நம்ம வந்து ஜெயலலிதாமா ஜாதகத்தை எடுத்திருக்கோம். சூரியனுக்கு 7ல செவ்வாய் இருக்கு. ஸோ இது பாதிப்பை கொடுக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா சிம்மத்துல செவ்வாய்க்கு தோஷம் இல்லை, சந்திரனோட இருந்தாலும் அங்க தோஷம் இல்லைன்னு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இங்க பௌர்ணமி சந்திரன் தான், அதனால அதுவும் வந்து பெரிய தோஷங்கள் இல்லை. நம்ம அது வளர்பிறையாவும் தான் எடுத்துக்கிறோம், அதனால அதுவும் தோஷம் இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு தோஷத்தை கொடுத்துருக்கு. என்ன மாதிரி தோஷத்தை கொடுத்துருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அடுத்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா ரிஷா ஜாதகம். இந்த பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா லக்னத்துல 10ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கு. இங்க சந்திரனுக்கு 4ல செவ்வாய் இருக்கு, சூரியனுக்கோட சேர்ந்து இருக்கு. ஸோ இது வந்து 2 விதமான தோஷங்கள் வந்ததுனால இவங்களுக்கு திருமணம் ஆகவில்லை.
இப்ப பாருங்க, ராகுவால எப்படி பாதிப்படைஞ்சிருக்கு நம்ம பார்த்தோம், சூரியனால எப்படி பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சுது சார், ரொம்ப சூப்பர். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு மறக்காது. இது கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது மறக்கவே மறக்காது. ஈஸியா எடுத்துடலாம். லக்னம் எப்படி இருக்கணும், ராசி எப்படி இருக்கணும், அடுத்து செவ்வாய் எப்படி இருக்கணும்ன்றத ஈஸியா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி தோஷம் இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா சார்? அவங்களுக்கு எதிராளிக்கு தோஷம் இல்லாம பாத்துங்க, அவ்வளவுதான். நம்ம சிம்பிளா இங்க சொல்ற கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான், ஆரம்பத்திலேயும் சொல்ற ஒரே கான்செப்ட் தான். ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா நம்ம இங்க தோஷம் சொல்லல, பாதிப்புன்னு சொல்றோம். இங்க வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து பாதிப்படைஞ்சதுன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லாம பாத்துங்க, அவ்வளவுதான். இங்க வந்து எப்படி இருக்கு, உங்களுக்கு சூரியனோட செவ்வாய் இருக்கு, செவ்வாய் பார்க்கப்படுது. அதே மாதிரி ராகுவோட செவ்வாய் இருக்கு. அடுத்தவங்களுக்கு செவ்வாய் எல்லா விதத்திலையும் ஆட்சி, உச்சம், கேந்திர திரிகோணத்துல பாதிப்படையாம, நீசம் மஸ்தங்கம் ஆகாம பாதிப்படையாம இருக்கிறதா பாத்துக்கோங்க சார். இப்போ அடுத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு அடையாத அமைப்பு இருந்ததுன்னா அது கேன்சலேஷன் ஆகிக்குமா? ஆமாங்க, ஆமாங்க. இப்ப திருமண பொருத்தம் பாக்குறதே இதுதானே மெயின் கான்செப்ட். இப்போ ஒருத்தருக்கு நல்லா இல்ல, இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும் போது அது வந்து ஒருத்தர் வந்து உடல் நல்லா சரியில்லைன்னு வச்சுங்க, இன்னொருத்தர் பலசாலியா இருக்காரு, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல. இதே கான்செப்ட் தான், உங்களுக்கு சிம்பிளான கான்செப்ட். ஒருத்தருக்கு நல்லா இல்ல, இன்னொருத்தர் நல்லா இருக்கும் போது எப்பயுமே இந்த இருஜாதக கூட்டு விளைவுன்னு நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், இருஜாதக கூட்டு விளைவு கேள்விப்பட்டிருப்போம். அது இங்க ஒர்க் அவுட் ஆகும். இங்க எத்தனை பேர் பழைய இந்த இந்திரா சவுந்தரராஜன் கதையை படிச்சீங்கன்னு தெரியல. அதுல ஒரு கதையில சொல்லியிருப்பாரு அவரு. நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது, 22 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு கதையில அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நகையை தேடிட்டு போவாங்க, ஒரு இடத்துல அது பதுக்கப்பட்டிருக்கும். அங்க ஒரு 2 நண்பர்கள் அங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அது கிடைச்சவன்னு என்ன சொல்லுவாரு, அப்ப வந்து பகைவர்கள்லாம் சேர்ந்து அங்க வந்துருவாங்க. வந்தவன இவர் என்ன சொல்லுவாரு, நகையை கொடுத்துட்டு, இப்ப இருக்கிற கிரக நிலைமைகளை உங்களுக்கு நண்பர்களா யார் வராங்களோ அவங்களுக்கு தான் உயிராபத்து, உங்க 2 பேருக்கு இல்லை, நீங்க தப்பிச்சு போயிடுங்கன்னு அவங்களை தப்பிக்க வச்சுட்டு இவர் அங்க பலிகடா ஆயிடுவார். நான் அப்ப படிக்கும்போது வியந்து பார்த்திருக்கேன், என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. ஜோசியம் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனோட விடைகள் நமக்கு தெரியுது. இங்கதான் இருஜாதக கூட்டு விளைவுகள் நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆனோன்னு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன் ஆகுது? மனைவி ஜாதகத்துல தாலி பாக்கியம் இல்லை. மனைவி ஜாதகத்துல அங்க இருஜாதக கூட்டு விளைவுகள் இருக்கு. மனைவி ஜாதகத்துல பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்? கணவன் ஜாதகத்துல அந்த பர்டிகுலர் கிரகம் வந்து மனைவிக்கு வந்து பாதகத்தை கொடுக்கும். ஸோ இருஜாதக கூட்டு விளைவுன்னு வந்து ஒருத்தருக்கு தோஷம் இருக்கும்போது இன்னொரு தோஷம் இல்லாத ஜாதகமா இருக்குன்னா அது எல்லா விதத்திலையும் நன்மைகளே சரி. இது எல்லா விதத்திலையும் அதாவது நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 70 to 80% கரெக்டா இருக்கும். ஒரு 20% வந்து சொந்த ஜாதகமும் அங்க வந்து கண்டிப்பா வந்து வேலையை செய்யும். இவங்களுக்கு 2 திருமணம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 2 திருமணத்தை கண்டிப்பா கொடுக்கணும். என்னங்க ஒரே ஒரு விஷயம், கூட்டு ஜாதக விளைவுகள் அப்படிங்கிறது நம்ம பார்ட்னர்ஷிப் 7ஆம் நம்பர் வச்சு பாதிப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கூட்டு ஜாதக விளைவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க பாக்குறது வந்து 2, 7 அப்படின்னு பாத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். 2, 7, 8 கூட எடுத்துக்கலாம். 2, 7, 8 இங்க 2, 7, 8ல வந்து கிரகங்கள் இருக்கும்போது எதிராளிக்கு என்ன மாதிரி கிரகங்கள் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து லக்னத்துக்கு 12 லக்னத்துக்குமே எந்த மாதிரி லக்னத்துல வந்து சூரியன் இருக்கா, அடுத்த வர்றவங்களுக்கு சூரியன் இருக்கணுமா வேண்டாமா, 2ல வந்து சூரியன் இருக்கா, அடுத்தவங்களுக்கு சூரியன் இருக்கலாமா வேண்டாமா, 3ல சூரியன் இருக்கா வேண்டாமா. சோ இந்த மாதிரி 12 கட்டத்துக்கும் சூரியன் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு இருக்கலாமா கூடாதா, அதே மாதிரி உள்ள 9 கிரகங்களுக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இருஜாதக கூட்டு விளைவுகள் எடுத்துக்கிறோம். பட் இது இல்லாம இருஜாதக கூட்டு விளைவுகள் மற்ற கான்செப்ட்லயும் ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப நம்ம பாக்குற கான்செப்ட் பிரகாரம் பொருத்தத்துக்கு இதை பார்க்கணும். அது இல்லாம இருஜாதக கூட்டு விளைவுகள் நீங்க வேற எதுக்கெல்லாம் பார்க்கலாம், ஆக்சிடென்ட் ஆகுதான்றதை பார்க்கலாம், இவங்களுக்கு யோகம் செய்யுமான்றதை பார்க்கலாம், இவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சூப்பரா இருப்பாங்களா, இவங்க திருமணம் தொழில் மனைவி பேர்ல தொழில் செய்யலாமான்றதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருஜாதக கூட்டு விளைவுகள் வேற மத்த நிறைய விஷயங்களுக்கு நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க சார். ஐயா ஒரு டவுட் கேட்கலாங்களா? ஐயா கேளுங்க. அவங்க பேசட்டும். ஜெயலலிதா அம்மா ஜாதகம் போட்டு காமிச்சிருக்காங்க.
அதுல சூரியனும் செவ்வாயும் பார்வை இருக்கு. இந்த சூரியன் செவ்வாய் பார்வைங்கிறது வந்து திருமண தடையா தான் குறிக்குமா, இல்ல வந்து நிரந்தரமாவே அவங்களுக்கு திருமணம்? இப்ப ஜெயலலிதா அம்மாக்கு திருமணமே நடக்கவே இல்லை. இப்போ இப்ப இந்த இது வந்து நிரந்தரமா திருமணமே நடக்காதுங்கிற அமைப்பா, இல்லன்னா ஒரு சிலருக்கு காலதாமதமாவும் நடக்கும் வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இது ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஒன்றுக்கு இப்ப ஜெயலலிதா ஜாதகத்தை எடுத்து நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணோம்னா இதுல ஏன் திருமணம் இவங்களுக்கு நடக்கல அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இங்க வரும். இங்க நிறைய விஷயங்கள் வரும். நம்ம வந்து வேணும்னா இதை பின்னாடி கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சூரியனுக்கு 1-4-7-10 கிரகம் இருந்தா பாதிப்பை கொடுக்குது. ராகுக்கு 1-4-7-10 கிரகம் இருந்ததுன்னா பாதிப்பை கொடுக்குது. தேய்பிரை சந்திரனுக்கு 1-4-7-10 கிரகம் இருந்தா பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். பட் இது வந்து 2வது திருமணத்தை கொடுக்குமா, டிலே ஆகி கொடுக்குமா, இல்ல வந்து அதுக்கு வந்து நிறைய காம்பினேஷனா நம்ம பார்க்கணும். நிறைய காம்பினேஷனை பார்க்கும்போது மட்டும்தான் அது கரெக்டா இல்லையான்றதை நம்மளால சொல்லணும். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. இதுல 2 கேள்வி. இந்த ராகு கேதுக்கு 1-4-7-10 சூரியனுக்கு சந்திரனுக்கு இதுக்கு விதி விலக்குகள் உண்டா? விதி விலக்கு தான். நம்ம என்ன பண்றோம், அடுத்த ஜாதகம் நல்லதா அமைக்கிறோம், அவ்வளவுதான். இதுல நார்மல் நீங்க அந்த கான்செப்ட் 2வது தான் வரேன். நார்மலா ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கும் தோஷம் இருக்கிறதா பாத்துங்க, ஈக்குவலைஸ் ஆற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சொல்றீங்க இருக்கக்கூடாது. ஆமா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கே வரனே பாருங்களேன். ஒருத்தருக்கு உடல்நிலை நல்லா இல்ல, இன்னொருத்தருக்கும் உடல்நிலை நல்லா இல்ல அப்படின்னா அது கரெக்டா வருமா? வராது. பட் இது வந்து வராது. ஆனா ஒரு பரவலான கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, மைனஸ் இன்னொரு மைனஸ் கரெக்ட். ஒரு மைனஸ்க்கு மைனஸ் சேர்க்கணும்னு சொல்ற கான்செப்ட் வந்து வேற எல்லா விதத்திலையும் கரெக்டா வரலாம். ஆனா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அப்படி வரல. ஏன்னா செவ்வாய் இட்ல இருக்கும்போது என்ன பண்றாரு, ஓவரான ரத்த கொதிப்பை கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, இன்னொருத்தருக்கு ரத்த கொதிப்பு கொடுக்குற ஜாதகமா நம்ம பார்த்து சேர்த்தோம்னா எப்படி இருக்கு? 2 பேரும் சண்டை போட்டுட்டு தானே இருப்பாங்க. என்ன எந்த இடத்துல இருந்தா அதுதான் நம்ம அதுதான் எடுக்கவே இல்லை. நம்ம அந்த கான்செப்ட் போவே இல்லை. செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறாரு, பாதிப்படைஞ்ச செவ்வாய்க்கு எப்படி போயிடலாம்? செவ்வாய் 8ல இருந்தா. ஆமா, செவ்வாய் 8ல இருக்கும். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ல இருந்ததுன்னா பிளட் வந்து அப்படி உங்களுக்கு கொதிக்கும். உங்களுக்கு பிளட் பிரஷர் அவங்க கண்டிப்பா சொல்லலாம், இவங்களுக்கு வந்து பிபி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதிக கோபம் வரலாம். ஆமா, 7க்கு 2ன்னு எடுத்துங்களேன். 7க்கு 2ன்னா மனைவிக்கு கோபம் வரும்னு எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு செவ்வாய் 8ல இருக்கு, அதுக்கு கணவனுக்கு கோபம் வரும்னு அர்த்தம். கணவனுக்கு 2ஆம் இடம், அது இவங்களுக்கு மனைவிக்கு 2ஆம் இடம், அது கணவனுக்கு 2ஆம் இடம். 2 பேருமே பிளட் பிரஷர்ல சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட். சோ ஒருத்தருக்கு தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கணும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் வந்து மேபி அதுக்கு விதிவிலக்குகள் அவங்க வச்சிருக்கலாம். அவங்களுக்கு குரூப்பாகவே நிறைய விஷயங்கள் அவங்க வச்சிருக்கலாம், நமக்கு அது தெரியாது. அதை வந்து நம்ம குத்தமா எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா பொது வெளியில நம்ம நிறைய விஷயங்களை பேசவும் முடியாது. ரைட் ரைட், தேங்க் யூ. சின்ன கருத்து சொல்லுங்க. அவர் சொல்றது வந்து தோஷத்துக்கு தோஷம் வந்து கேன்சலேஷன் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது என்னன்னா அது வந்து பாதிப்புன்ற வகையில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்தா இன்னொருத்தருக்கு பாதிப்பு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அவ்வளவுதான், கரெக்ட். அப்படி எடுத்துக்கலாம். தோஷத்துக்கு தோஷம் வந்து கேன்சலேஷன். இதை பொறுத்தவரை பாதிப்புக்கு இன்னொரு பாதிப்பு இருக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. சார் சேம் டவுட் தான். இப்ப கேந்திரத்துல செவ்வாய் இருந்தா தோஷம்னு சொல்றீங்க, அதே ஆண் ஜாதகத்துல இருக்கு பெண்ணுக்கு இல்லைன்னா அதை இணைக்கலாமா? ஆணுக்கு இப்ப பாருங்க, இப்ப இந்த ஜெயலலிதா ஜாதகத்தை எடுத்துப்போம். இங்க வந்து சூரியனுக்கு 7ல செவ்வாய் இருக்காரா, இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைச்சிருக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு 11ல செவ்வாய் இருக்கிற மாதிரி இணைச்சிருக்கலாம். அதாவது வரக்கூடிய ஜாதகத்துல 11ல செவ்வாய் இருக்க மாதிரி, அதாவது செவ்வாய் ஆட்சியா இருக்கிற மாதிரி இணைச்சிருக்கலாம். இல்ல கேந்திரத்துல அவங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்துல கேந்திரத்துல கன்னியிலையோ இல்ல துலாத்துலயோ, துலான்னு சொல்ல வரல, இங்க எடுத்துக்காதீங்க, அந்த ஜாதகத்துல கேந்திரத்துல 4ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ இல்ல ஆட்சியாவோ உச்சமாவோ வர்ற மாதிரி நம்ம அமைச்சிருந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நம்ம பார்ப்போம், பொருத்தம் பார்க்கும்போது நம்ம
இந்த இந்த கான்செப்ட் பொருத்த ஜாதகத்திலே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத. பட் இப்போதைக்கு கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. 1 4 7 10 செவ்வாய் இருந்தா பாதிப்பை கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தில் புரியுது, பாதிப்பு இருக்குன்னு ஓகே. பட் அது 2 பேருக்கும் இருந்து சேர்க்கணுமான்றது சேர்க்கக்கூடாது. தேங்க்யூ சார். ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச உதாரணமா ஒரு ஜாதகத்தை சொல்றேன். இப்ப சூரியனோட செவ்வாய் சேர்ந்து கும்பத்துல இருக்கு. ஒரு ஜாதகத்துல சூரியனோட செவ்வாய் சேர்ந்து கும்பத்துல இருக்கு. சோ செவ்வாய் வந்து அங்க சூரியனால பாதிப்படைஞ்சிருக்காரு. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருக்கு. ரிஷபம்ன்றது அவங்களுக்கு அவங்க லக்னம் வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 9ல செவ்வாய் இருக்கு. நல்ல இடத்துல செவ்வாய் இருக்கு. அதனால பாதிப்பு இல்லை. அவங்க 2 பேரும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. சோ இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட் சார். இதே விதி ராகு கேதுக்களுக்கும் எடுத்துக்கலாம், பொருந்துமா சார்? என்னங்க? இதே விதிய ராகு கேதுக்கும் எடுத்துக்கலாம் சார். ஒரு ஜாதகத்துல ராகுக்கு 2-8 ராகு இருக்கு, அதே மாதிரி அடுத்த ஜாதகமும் இல்லாம இருக்கணுமா, அதுல இருக்கலாமா சார்? ராகு கேது பத்தி நம்ம பேசவே இல்லை. இப்ப நான் ராகுக்கு செவ்வாய், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ராகுவோட செவ்வாய் 1 4 7 10 இருந்து பாதிப்படைஞ்சதுன்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல பாதிப்பு இல்லாம பாருங்க. ஓகே சார், ஓகே சார். அதாவது நீங்க செவ்வாய் தோஷத்தை பத்தி இப்போ டாபிக் பேசுறீங்க. நம்ம தோஷங்கள், திருமண விஷயங்கள்ல தோஷங்கள்ல செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம் பார்க்கலாம். ராகு கேது. ஓகே சார், நல்லது சார். இன்னொரு டவுட் சார். இப்ப நாம உயிர்காரகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். திருமணம்ங்கிறது உயிர்காரகம். அதன்படி லக்னம்ங்கிறது உயிர். ஆனா லக்னத்தை பேஸ் பண்ணி அந்த இது நீங்க இதுல கொண்டு வரலையா, தேவையில்லையா சார்? லக்னம் பொறுத்துதான் பாத்துக்கலாம். இல்ல சார், இப்ப நீங்க லக்னம் பொருத்தத்துல தனியா பாக்குறோம் சார். ஆனா செவ்வாய்க்குன்னு எடுத்துக்கும் போது நீங்க ராகு கேது, சூரியன், தேய்பிரை, சந்திரன், ஆமா, இந்த 3க்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டீங்க. சொல்லுங்க சார். அதுதான் சார் கேக்குறேன். அட்மிட்ல வந்து நிக்குதா? மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது கொடுக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. அதான் சார். சார் 3 விதி தான் சார் செவ்வாய்க்கு சொல்லிருக்கீங்க. ஆமா. ராகு கேதுல இருந்து, சூரியன்ல இருந்து, வளர்பிறை சந்திரன்ல இருந்து. என்னோட டவுட் என்னன்னா, உயிர்காரகம் சமாச்சாரம் இப்ப பேசிட்டு இருக்கோம் திருமணம். இப்ப லக்னங்கிறது உயிர். லக்னத்துக்கு இதே ரூல், லக்னத்தை வச்சும் 1 4 7 10 செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அதை தவிர்க்கலாம்? இல்ல. லக்னத்துல இருந்து 1 4 7 10 செவ்வாய் இருந்தா தோஷமா அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்லை இங்க. செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறார், நம்ம இங்க தோஷம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறார், பலவீனம் அடைகிறார் பாக்குறீங்க. செவ்வாய் இருந்தால் திக்பலம் ஆயிடும் இல்லையா? ஆமா, கரெக்ட். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே அவர் சொல்றதை கண்டினியூ பண்ணும் பொழுது, ஒண்ணு நீங்க சொன்னீங்கல்ல 10ல செவ்வாய் இருந்தா திக்பலம். அப்ப திக்பலமா இருந்தாலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பாதிப்பு தான் சார். திக்பலம்ன்றது இப்ப வந்து லக்னத்துக்கு 10ல இருந்தா திக்பலம். ஆமா. நம்ம தேய்பிரை சந்திரனுக்கு 10ல இருந்தாலும் தோஷம் தான், பாதிப்புன்னு தான் சொல்றோம். ஆனா இதுல வந்து விதி மதி அப்படிங்கிற பொழுது அப்படி எடுத்துக்க முடியாது. இல்ல அந்த மாதிரி விதிமதி கதி நம்ம எடுக்கவே இல்லைங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒன் டவுட். ஓகே சார், லாஸ்ட் ஒன் டவுட். சொல்லுங்க சார். சார், இப்ப அந்த பாதிப்புங்கிறது வந்து இப்போ ஒன்னு சூரியன், அதாவது சூரியன் கூட செவ்வாய் அந்த தசாபுத்தியில பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு நம்ம தசாபுத்தி பேசவே இல்லை. பேசும்போது தசாபுத்தி பேசும்போது அப்ப போலாம். ஓகே. இது அப்போ இணைக்க முதல் நாள்ல இருந்தே அந்த பாதிப்பு இருந்துட்டே இருக்கும் 2 பேருக்கும் அப்படிங்கறது சொல்லிடலாமா? பாதிப்பு வந்து ஓகே, முதல் நாள்ல இருந்து இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. பாதிப்பு வந்து அந்த தசாபுத்தியில தான் கண்டிப்பா பாதிப்புகளை கொடுக்கும். அது இல்லாம மற்ற கிரக சேர்க்கைகளை பொறுத்து நம்ம இதை எடுக்கணும். ஏன்னா அதுக்கு சாரம் கொடுத்தவர், வீடு கொடுத்தவர், இவங்க வந்து எப்படி பாதிப்படைஞ்சிருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பாதிப்பை எடுக்க முடியும். இது எந்த இடத்துல இருக்கு, எந்த பாதிப்பு கொடுக்குன்றது அது தசாபுத்தி அந்த பாவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் இல்லையா? இப்போதைக்கு நம்ம சிம்பிளான கான்செப்ட், செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறார் அது தெரிஞ்சதுன்னா
இதுக்கு அடுத்த கான்செப்டுக்கு நம்ம போயிடலாம். அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். ஓகே. இது ஒன்லி பெண் ஜாதகத்துக்கு மட்டும் தான் பாக்குறோம் இல்லைங்களா? இல்ல ரெண்டு பேருக்குமே பாக்குறோம். ரெண்டு பேருக்குமே பாக்குறோம். சரி, ரெண்டு பேருக்குமே பாக்குறோம். ஓகே சார், ஓகே சார். ஓகே. அடுத்து போலுங்க. ஓகே. அடுத்து இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு கேதுக்கு 4-10 செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் 2-12 சூரியனுக்கு 2-12 இருந்தாலும் சரி, இல்ல வளர்பிறை சந்திரனுக்கு 2-12 இருந்தாலும் சரி பாதிப்படையாது. ஏன்னா சூரியனுக்கு 2-12 இருக்கும்போது யோகம் தரும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி வளர்பிறை சந்திரனுக்கு 2-12 இருந்தாலும் யோகம் தரும்னு சொல்லியிருக்கோம். அதனால ராகு கேதுக்கு 4-10 இருந்தாலும் செவ்வாய் சூரியனுக்கு 2-12 அல்லது வளர்பிறை சந்திரனுக்கு 2-12 இருந்தா தோஷம், அதாவது பாதிப்பு அடையாது அப்படின்றத விதிவிலக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஏன் பாதிப்பு அடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ராகு கேதுவோட சேர்ந்த கிரகம் வந்து இருள் கவுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ராகு கேதுக்கு அதோட சேர்ந்து பாதிப்படையுதுன்னா இருளடையுது அப்படின்னு எடுத்துக்கோம். இப்ப சூரியனும் வெளிச்சம், வளர்பிறை சந்திரனும் இங்க வெளிச்சம். அதனால வெளிச்ச கிரகத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும்போது அந்த கிரகண தோஷம் செவ்வாயை பாதிப்படைவது செய்யறதில்லை அப்படிங்கறதா கான்செப்ட். இங்க பாருங்க, ஜெமினி கணேசன் ஜாதகம். இதுல சூரியனுக்கு பௌர்ணமி சந்திரனுங்க, சூரியன் சந்திரனுக்கு 12 செவ்வாய், ராகுக்கு 4 செவ்வாய். இங்க ராகுக்கு எதுவால பாதிப்படையல. ஓகே. சோ இது பார்த்த கான்செப்ட் என்னன்னா, சிம்பிளான கான்செப்ட். ராகு கேதுக்கு 1, 4, 7, 10 கிரகம் இருந்தாலும், அதாவது செவ்வாய் இருந்தா பாதிப்பு. சூரியனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தா பாதிப்பு. தேய்பிறை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு. விதிவிலக்கா ராகு கேதுக்கு 4, 10 செவ்வாய் இருந்து அது வந்து சூரியனுக்கு 2-12 இல்ல வளர்பிறை சந்திரனுக்கு 2-12 வந்தா பாதிப்பு இல்லை. அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். இது வரைக்கும் உள்ளது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சுது சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த கான்செப்ட் போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம தேய்பிறை சந்திரன் ஏற்கனவே சொன்னதுதான். தேய்பிறை சந்திரன் இங்க வந்து சந்திரனுக்கு 7 செவ்வாய், சந்திரனுக்கு 7 செவ்வாய். இந்த பெண்ணு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவங்க காதல் திருமணம் செஞ்சவங்க. இவங்க காதல் திருமணம் செஞ்சும் இவங்களால வாழ்க்கையை சிறப்பா அமைக்க முடியலை, வாழ்க்கை சிறப்பா அமையல. ஏன் அமையல அப்படின்னா, சந்திரனுக்கு 7 தேய்பிறை சந்திரனுக்கு 7 செவ்வாய். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம 2 சூரியன் இருக்கிறதும் ஒரு பாதிப்பு கொடுக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம சூரியனை பத்தி நிறைய பேசுவோம், அது அப்புறம் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு சந்திரனுக்கு தேய்பிறை சந்திரனுக்கு 7 செவ்வாய் பாதிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்து 4வது கான்செப்ட், பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் தோஷம் தரும். செவ்வாய் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் தோஷம் தரும். அதாவது துலா லக்னத்துக்கு அல்லது துலா ராசிக்கு செவ்வாய் சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுங்க, கண்டிப்பா அது தோஷம். அதே மாதிரி கடகத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துல இருக்காருன்னு வச்சுங்க, அது தோஷம். அதே மாதிரி மேஷத்துக்கு செவ்வாய் மேஷம்னா லக்னமாவும் எடுத்துங்க இல்ல ராசியாவும் எடுத்துங்க. அதே மாதிரி கடகம்னாலும் லக்னமாவும் ராசியாவும் எடுத்துக்கலாம், இல்ல துலாம்னாலும் லக்னமா ராசியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி மகரத்துக்கு செவ்வாய் தோஷம் தரார். இங்க ஆட்சி உச்சம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கண்டிப்பா இவர் தோஷம் தரார். இது வந்து 3, 11 வச்சுட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் மேஷத்துல இருந்தாலும், சிம்ம ராசிக்கு செவ்வாய் மேஷத்துல இருந்தாலும் தோஷம் தருகிறார். அதே மாதிரி விருச்சிகத்துக்கு செவ்வாய் லக்னத்துக்கோ ராசிக்கோ செவ்வாய் வந்து கடகத்துல இருந்தாலும் தோஷம் தருகிறார். இதே மாதிரி கும்பத்துக்கு செவ்வாய் துலாத்துல கும்ப லக்னமோ இல்ல ராசியா இருந்து செவ்வாய் வந்து துலாத்துல இருக்காருன்னு வச்சுங்க, அப்பையும் தோஷம் தருகிறார். இதே மாதிரி கன்னி ராசி, மிதுன ராசி, மகர ராசி, இது மீன ராசி, தனுசு ராசி, இது ராசியோ லக்னமோ ஏதா இருந்து 7 செவ்வாய் இருக்கும் போதும்
தோஷம் தருகிறார். தோஷம் எடுத்துக்க வேணா, ஓகே பாதிப்பு நான் தப்பா போட்டிருக்கேன், பாதிப்பு செவ்வாய் பாதிப்பை தருகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ பாதகத்துல செவ்வாய், 4வது கான்செப்ட், பாதகத்துல செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு தருகிறார். அவ்வளவுதான். 3 கான்செப்ட் பார்த்துட்டு இப்ப 4வது கான்செப்ட். இங்க பாருங்க, லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு செவ்வாய் பாதகத்துல இருக்கிறாரு. அவர் குருவோட சேர்ந்து இருக்கிறார். குருவோட சேர்ந்து இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், 11ஆம் இடம் நல்ல இடம் தானே, இவங்களுக்கு வந்து நல்லா இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நம்ம தோஷம் எடுத்துட்டு பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம், லக்னத்துக்கு 1 4 7 10, சுக்கிரனுக்கு 1 4 7 10, செவ்வாய்க்கு 1 4 7 10. இங்க எங்கேயுமே அந்த கான்செப்டே இங்க வரல. இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலுமே செவ்வாய் தோஷத்தை தரவில்லை. ஆனா நம்ம செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்ற கான்செப்டை எடுத்து பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா செவ்வாய் லக்னத்துக்கு பாதகத்துல இருக்கிறாரு, அதனால பாதிப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த அம்மா திருமணமாகி பிரசவத்துக்காக தாய் வீடுக்கு வந்தவங்க திரும்பி போகவில்லை. ஏன் போகலைன்னா அங்க குரு குழந்தைக்காரகன் குரு அங்க இருக்காரு. குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தை பிரசவத்துக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போகவே இல்லை. அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். 1 செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 1 4 7 10, 2 சூரியனோட சேர்ந்து 1 4 7 10, 3 தேய்பிரை சந்திரனோட சேர்த்து 1 4 7 10, 4வது செவ்வாய் பாதகத்தில் இருந்தால் தோஷம் தருகிறார். இது 4வது கான்செப்ட். இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். செவ்வாய் பாவகர்த்தாரியில் இருந்தாலும் தோஷம், அதாவது தோஷம் இல்ல பாதிப்பு தருகிறார். செவ்வாய் பாவகர்த்தாரியில் இருந்தாலும் பாதிப்பு தருகிறார். செவ்வாய் வந்து 2 கிரகம் 2 பாவகிரகங்களுக்கு இடையில இருந்தாலும் தோஷம் பாதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, செவ்வாய் வந்து மகரத்துல கேது, மீனத்துல சூரியன், இவங்களுக்கு இடையில செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் பாதிப்பை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம இவங்களும் திருமணமாகி 3 வருஷத்துல விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பொதுவா சனி வீட்டுல செவ்வாய் இருந்ததுன்னா தோஷம் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு இருக்கு. இங்க குருவோட சேர்ந்து இருக்கார், லக்னத்துக்கு 9ல இருக்கார். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா தோஷம் இல்லை அப்படின்றத நம்ம எடுக்கலாம். ஆனா இங்க கண்டிப்பா அவர் வந்து ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கார். செவ்வாய் ஏன் கொடுத்திருக்கார், இருக்கிறதுனால கொடுத்திருக்கார். முன்னாடி கேது, பின்னாடி வந்து சூரியன். ஓகே, 5 கான்செப்ட். இந்த 5 கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அநேகமா இதோட செவ்வாய் பாதிப்பு அப்படின்றது முடியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கான்செப்ட். சார் ஒரு டவுட். புரியுது சார். இந்த மாதிரி இந்த அஞ்சு அமைப்பு சொல்றீங்க இல்லையா, அந்த 5 அமைப்பு பெரும்பாலும் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. நாம அதுக்கு தான் என்ன சொல்றோம், நம்ம இன்னொருத்தருக்கு வருது அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாத்துக்கங்கன்றோம். நம்ம இன்னொருத்தர் ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாத்துருங்க. அது இல்லாம இது இல்லாம இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம அந்த கான்செப்ட் வரும்போது நான் சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இது பாதிப்பு இல்ல, இதை வந்து பாதிப்பை கொடுத்தாலும் பிரிவினையை கொடுக்கறது இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகலாம். பட் அதை பின்னாடி பார்க்கலாம். சரிங்க சார். ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. இப்ப செவ்வாய் வந்து இப்ப மேல சொன்ன ராகு கேது தேய்பிரை சந்திரன் சூரியனுக்கு 1 4 7 10 இருக்காரு. ஆனா சுபகர்த்தரியில இருக்காரு அப்படின்னா அது எப்படி சார் எடுத்துக்கலாமா? இல்ல 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 அப்படி இருந்தாலும் அவர் செய்யறாரு. கண்டிப்பா 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 கண்டிப்பா. சொல்லுங்க. பாவகர்த்தாதி யோகத்துல இருந்தாலும் பிரிவினை கொடுத்துருமா சார்? இது ஒரு பாயிண்டா எடுத்துங்க. பிரிவினை கொடுத்துருன்றதை விட அடுத்த வர்றவங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய் பாதிப்படையாத செவ்வாயை எடுக்கணும்னு நினைச்சுங்க. அவ்வளவுதான். இப்ப ஒரு உதாரண ஜாதகத்துல நீங்க 3 வருஷம் இருந்தாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன் சார். அதுல வேற நிறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம அதுல எடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 10 பாயிண்ட் எடுக்கலாம். அதுல அந்த 10 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏன் பிரிவினை கொடுத்ததுன்னு சொல்லிடலாம் சார். மற்றவருக்கு வந்து செவ்வாய் வந்து 1 5 9 இருக்கணும். ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இந்த பாக்கலாம் இல்லீங்களா? 1 4 7 10 இருக்கலாம். லக்னத்துக்கு 1 4 7 10 இருக்கலாம். 1 5 9 இருக்கலாம். ஆட்சி உச்சமா இருக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். ஆட்சி நம்ம வந்து நல்ல இங்க 1 4 7 10 இருக்குன்னு சொல்றோம். அந்த 1 4 7 10 இருந்தாலும் அஸ்தங்கம் அடையாம
நீசம் இல்லாம இருக்கணும். செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது. ஓகேங்க. அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட் தான். ஒருத்தருக்கு பாதிப்படைஞ்சுன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லாம பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப அதிகமா கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். ஒருத்தருக்கு பாதிப்பு, இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லை, அவ்வளவுதான். நீங்க ஏன் எப்படி பாதிப்பு அப்படின்றதான் பாக்குறோம். 1-4 எழுப்பத்துல இருந்து பாதிப்பு அவங்களுக்கு அந்த 1-4 எழுப்பத்துல இல்லாம, ராகுக்கோ செவ்வாய்க்கோ அது சூரியனுக்கும் 1-4 எழுப்பத்துல இல்லாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இது எப்படி பாதிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஓகே, அது நல்ல கேள்வி. எப்படி பாதிக்குது? இப்ப 2 பேருக்குமே நம்ம வந்து செவ்வாய் வந்து இப்படி இருந்ததுன்னா பாதிப்பை தருதா? கண்டிப்பா பாதிப்பை தருது. ஆனா இது பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி லாஸ்ட் ஸ்கிரீன்ல வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப கேட்டதுக்காக முன்னாடியே சொல்றேன். ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்துல இருந்து இன்னொருத்தர் வேலை இல்லாம இருக்கும்போது பாதிப்பை கொடுக்கறது இல்ல. ஒருத்தர் டாக்டரா இருந்து இன்னொருத்தரும் டாக்டரா இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. ஒருத்தர் இங்க அரசாங்க உத்தியோகம் இல்ல, கவுன்சிலரா இருக்காங்க. இன்னொருத்தர் வேலை இல்லாம அந்த கவுன்சிலர் அம்மாவுக்கு உதவியாளராக இருக்காரு. பட் எல்லாமே வந்து வெளியில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவர் வந்து அவர் தான் பாத்துக்கிறாரு. அந்த மாதிரி இருந்தாலும் தோஷம் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி பொண்டாட்டி ஒய்ஃப் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருந்துட்டு ஜென்ட் வந்து வெளியில நல்லா பவர்ஃபுல்லா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு அடங்கி இருக்காரு அப்படின்னா அது தோஷத்தை கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி சார் இந்த அமைப்பு இருக்கு சார் எங்க வீட்டுல. என்னங்க? இல்ல இதே அமைப்பு ஹஸ்பண்ட் அரசாங்கத்துல இருக்காரு, எனக்கு செவ்வாய் பாவகர்த்தாதியில தான் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அரசாங்கத்துல இருக்க நீங்க வந்து ஒர்க் பண்ணல இல்லையா? இல்ல சார், நான் வீட்டுல தான் அஸ்ட்ராலஜி தான் பாத்துட்டு. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். அவ்வளவுதான். வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடங்கி இருக்காரு அவரு? கண்டிப்பா சார், பேசவே மாட்டார், நான் தான் பேசுவேன். அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதாம்மா. இவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். சோ செவ்வாய் எப்படி பாதிப்பு கொடுக்குறாருன்னா, செவ்வாய் வந்து பிரிவினை மட்டும் கொடுக்குறாரு நம்ம சொல்லிடக்கூடாது. இங்க வந்து செவ்வாய் 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கும்போது அவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்க, இன்னொருத்தர் வீட்டுல இருக்காங்க. ஆனா அவர் வெளியில பாத்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லா இருப்பாரு. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லா விதத்திலையும் இவங்க பணிஞ்சு போவாங்க, இவங்க ஒய்ஃபுக்கு பணிஞ்சு போயிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஜாதகத்துல கவுன்சிலர், அந்த அம்மா கவுன்சிலர் இருக்காங்க, இவர் வேலை இல்லாம இருக்காரு. வெளியில பாத்தீங்கன்னா வெளில போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவோட வேலையை எல்லாத்தையும் அவர் தான் எடுத்துக்கிட்டு செய்யறாரு. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. சிம்பிளான கான்செப்ட், அவ்வளவுதான். இல்ல ஒருத்தர் வந்து திருமணம் ஆயிடுச்சு, 2 பேருமே வேலை செய்யறாங்க. ஒருத்தர் வந்து அப்ராட்ல இருக்காரு, இன்னொருத்தர் வந்து வீட்டுல இருக்காங்க. ஒருத்தர் வந்து மிலிட்டரியில இருக்காரு, இன்னொருத்தர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரிவினைகள் இருந்தாலும் இந்த பாதிப்பு பெரிய தோஷங்களை கொடுக்கறது இல்லை. இது பின்னாடி இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு, நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம், கேட்டதுனால சொல்றேன் நான். சொல்லுங்க சார். இந்த 2வது பாயிண்ட் சொன்னீங்க, ஒருத்தர் டாக்டர் இன்னொருத்தரும் டாக்டர். ஒருத்தர் டாக்டர் இன்னொருத்தர் டாக்டர், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய, ஏன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா ரத்தத்தை பாத்துடுறாங்க. 2 பேருமே ரத்தத்தை பாத்துடுறாங்க. ஓ, ஓகே ஓகே. 2 பேருமே ஏதோ விதத்துல ரத்தத்தை பாத்துடுறாங்க. அதனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட டைம் கிடைக்கிறது இல்ல, பெரிய பிரச்சனைகள் வர்றது. அதே மாதிரி வேற வேற இடத்துல வேலை பார்த்தாலும் இது பாதிப்புகள் இருப்பதில்லை. ஆமா, இப்ப 2 பேருக்குமே செவ்வாய் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, இல்ல 2 பேருமே செவ்வாய் சூரியனால பாதிப்படைஞ்சிருக்கு, சூரியன் கூட இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரு, இன்னொருத்தர் வந்து பிரைவேட் உத்தியோகத்தில் இருக்காரு. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு, வெளியூர் போயிட்டே இருக்காரு. இல்ல ஒருத்தர் ஐடில இருக்காரு, ஐடில இருக்கவரு வெளிநாட்டுல அடிக்கடி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளிநாட்டு போயிட்டு அங்க இருந்துட்டு வராரு. இவங்க இந்த ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பாதிப்பும் இல்லை சார். சோ நம்ம ஏன் இது பாதிப்புன்னு சொல்றோம்னா, வரக்கூடிய ஜாதகங்கள்ல பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டிட்டீங்கன்னா போதும். என்னன்னு மாதிரியான பாதிப்பு? சிம்பிளான விஷயம், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு அடங்கி போயிடணும், வீட்டுக்குள்ள எல்லா விதத்திலையும் அடங்கி போயிடணும். அடங்கி போகலன்னா பிரச்சனை. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். 2வது கான்செப்ட், வேலை இல்லாம ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, ஒய்ஃபுக்கு வேலை இருக்கு, இது 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட், 2 பேருமே டாக்டரா இருக்காங்க, தாராளமா அவங்களை சேர்த்து விடலாம். இல்ல 4வது கான்செப்ட், ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு, இன்னொருத்தர் இங்க இருக்காங்க, இல்ல மிலிட்டரியில ஒர்க் பண்றாங்க, இவங்க வந்து உள்ளூர்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது செவ்வாய் பாதிப்படைஞ்சாலும் நம்ம வந்து அவங்கள சேர்க்கலாம்.
அது இல்லாத பட்சத்துல கண்டிப்பா அது பிரிவினைகளையோ இல்ல வேற விஷயமான பாதிப்புகளையோ கொடுத்துருது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். 100% கரெக்ட்னு யாரோ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஏன் சார் இப்ப செவ்வாய் 12ல மறைஞ்சாலும் பாதிப்பா சார்? இல்ல சார், நம்ம சொல்லவே இல்லையா சார்? நம்ம சரிங்க சார், சரி. நாம அது சொல்லவே இல்லை. செவ்வாய் 12 எடுக்கவே இல்லை. நம்ம இப்போதைக்கு சொல்ல. ஓகே, ஃபைன். அடுத்த கிளாஸ் போயிடலாம். அடுத்து போயிடலாமா? ஓகே. ஓகே, அடுத்த ஸ்லைடு அதுதான். இங்க பாருங்க, நம்ம சூரியன் செவ்வாய் சேர்ந்து விதவா யோகமா அப்படின்னு கேட்கிறோம். பொருத்தம் சரியாக பார்த்தால் இந்த நிலைமை வருவதில்லை. மேலும் இருவருக்கும் இந்த தொடர்பு இருக்கும்போது ரத்த சம்பந்தமான நோயை கொடுக்குது. வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல கர்ப்பப்பை தொந்தரவு. டிஸ்ப்ளே வரல சார், டிஸ்ப்ளே வரலையா? சாரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து செவ்வாய் இருக்கு. இது விதவா யோகமா? பொதுவா வந்து இடுகதை கூடி எங்கிருந்தாலும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டு பிரகாரம் செவ்வாய் சூரியன் சேர்ந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தா அது விதவா யோகமா அப்படின்னா அது இல்லை. அது இல்லானா என்னென்ன பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு ரத்த சம்பந்தமான நோயை கொடுக்குது. அதாவது அவங்க வாழ்நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மருத்துவமனையிலே இருக்கிறாங்க, மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஒருத்தருக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருது. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் அடுத்தவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போற மாதிரி அமைஞ்சிருது. இன்னொருத்தருக்கு மனைவி அதிகாரமான மனைவி, கணவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. இன்னொருத்தருக்கு கிரகநிலை சரியில்லாம போது பிரிச்சு மற்ற கிரகநிலையை பார்க்கும்போது அது பிரிவினையை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது ஏற்கனவே சொன்னதுதான். இந்த கர்ப்பப்பை நோய் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிலருக்கு பிரச்சனை கொடுத்தது. அதாவது முட்டு வலியோ இல்ல வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனை. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ முட்டு வலியோ அந்த மாதிரி கொடுத்துருது. பெண்ணுக்கு கர்ப்பப்பை நோயை கொடுக்குது. வாழ்நாள் முழுசும் பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான ஒரு தொந்தரவுகளை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. அவங்க மருந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதனால பெரிய பாதிப்புகளை, அதாவது திரும்ப உறவுகளை பிரிவினையை கொடுக்கல. இவ்வளவுதான். இது வரைக்கும் செயற்கை பொழுது நட்சத்திர சாரம் பார்வை ரெண்டுமே எடுத்துக்கலாமா? எப்படி சார்? எதுங்க செயற்கைனா நட்சத்திரம் சொல்லவே இல்லை. நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறத மட்டும். ஆமா, 1 4 7 10 இருக்கா அப்படின்றது மட்டும் தான் பாக்குறோம். வேற எதுவும் செயற்கை நம்ம பார்க்கவே இல்லை. 1 4 7 10 செவ்வாய் சூரியன் வந்து செவ்வாய்க்கு 1 4 7 10 சூரியன், அதையும் அப்படியே ஒன்னா எடுத்துக்கலாம். அப்படியே என்னங்க இப்போ செவ்வாய்க்கு இப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை சொன்னீங்கல்ல, அப்போ அந்த செவ்வாய்க்கு 1 4 7 10 சொன்னீங்கல்ல சூரியன். ஆமா. அப்ப அதை அப்படியே எடுத்துக்கலாம்ல? கண்டிப்பா. சரிங்க சார், தேங்க்யூ. கண்டிப்பா. அதாவது சூரியனுக்கு 1 4 10 செவ்வாய். ஆமா. செவ்வாய்க்கு 1 4 10 சூரியன். இல்ல. கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு 1 4 7 10 சரி செவ்வாய், சூரியனுக்கு 1 4 7 10 செவ்வாய், தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10 செவ்வாய். ஓகே. அதே மாதிரி செவ்வாய் வந்து பாவகர்த்தாரி, அதையும் பார்த்தோம் நம்ம. இதுதான் இப்ப சொன்ன கான்செப்ட் இதேதான். இப்ப நம்ம கான்செப்ட் மாத்தவே இல்லை. 1 4 7 10 சூரியனுக்கு செவ்வாய் இருந்தால், சூரியனோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கும்போது, இப்ப சூரியனோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கும்போது நான் பொதுவா என்ன சொல்றாங்க, இது விதவா யோகம் சொல்லிடுறாங்க இல்லையா? அதுக்குதான் கான்செப்ட் சொன்னேன். சூரியனோட செவ்வாய் சேரும் போது இது வந்து விதவா யோகம் சொல்லிடுறாங்க. அந்த விதவா யோகம் இப்ப 2 பேருக்குமே சூரியனோட செவ்வாய் இருக்கு.
அது விதவா யோகத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்றதா கான்செப்ட். இல்ல அவர் விதவா யோகத்தை எப்ப கொடுக்குதுன்னு அது சொல்ல வரேன், அது அப்புறம் சொல்றேன். விதவா யோகத்தையும் கொடுக்குது, அது எங்க இருந்தா கொடுக்குதுன்றத பின்னாடி பார்க்கலாம். சூரியனோட சேர்ந்து செவ்வாய் இருந்தா விதவா யோகத்தை கொடுக்குதான்னா கண்டிப்பா இல்லை, அது இந்த மாதிரி பாதிப்புகளை தான் கொடுக்குது. அவர் வந்து சூரியன் செவ்வாய் இணைவும் போட்டதுனால இணைவுன்னு ஒரே ராசிகத்துல இருக்கணுமா இல்ல 1 4 7 10 இருக்கணுமான்னு கேட்கிறாரு. கரெக்டா சார்? ஆமா சார், சூரியன் இணைவுனா 1 4 7 10 சூரியன் இருக்கிறது. இணைவு அப்படின்னா நம்ம வந்து சூரியனோட, அதாவது அதுக்குதான் சொன்ன அந்த பாட்டை, இடுகதிர் கூதி செவ்வாய் எங்க இருந்தாலும் அப்படின்ற பாட்டை சொல்லி இவங்க வந்து இது விதவா யோகம் சொல்றாங்க. அதனால சூரியனோட சேரும்போது பாதிப்படையுது அப்படின்னா இது விதவா யோகம் இல்ல, மத்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இணைவு 1 4 7 10 இணைவு தான் நம்ம சொல்றோம். ஆமாங்க 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 ஆமா. ஸோ பொதுவா முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்க மாதிரி பாத்துருங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது இது யாராவது கேட்டாங்கன்னா, இது இப்ப 2 பேருக்குமே இருக்கு, லவ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, இல்ல சொந்தக்காரங்க சொத்துக்காக அவங்க போய் கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பொண்ணு வீட்டுல எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, ஒரே பொண்ணு, இதனால போய் பண்றதுக்கு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இது இருக்கு இணைக்கணும் அப்படின்னா இந்த விதிகளை சொல்லிடுங்க. சார் இது இருந்ததுன்னா நீங்க நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல மனைவி நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல நீங்க உங்க மனைவிக்கு எல்லா விதத்திலையும் அடிபணிஞ்சு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் தராது. அந்த மாதிரி இந்த நாம சொன்ன அந்த 4 விதியும் நீங்க கைப்பட எழுதியே கொடுத்துடலாம் உங்களுக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்ப ஒரு சில விதிகள் இருக்கு, நம்ம அந்த விதிகளை நான் சொல்றேன். நம்ம அன்னைக்கு இது கொஞ்சம் விதிகள் தான் பார்த்தோம், மீதி உள்ள விதிகளை இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 10 விதிகள் 15 விதிகளை பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் சனி சேர்க்கை, செவ்வாய் புதன் சனி சேர்க்கை, சேர்ந்து இருக்கிறது, தனித்தனியா இல்ல, சேர்ந்து இருக்கிறது, ஒன்னா இருக்கிறது. செவ்வாய் புதன் சனி சேர்க்கை, சனி புதன். ஸ்கிரீன் இல்லைங்க, இது விதிகள் தான் இது, அதனால நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ஸ்கிரீன்ல வந்து நம்ம காட்டுறதை விட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொஞ்சம் மெதுவா டிக்டேட் பண்ணுங்க. ஒண்ணுக்கு 4 வாட்டி ரிப்பீட் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு விதியும் 1க்கு 4 வாட்டி ரிப்பீட் பண்ணுவேன். ஓகே. செவ்வாய் புதன் சனி சேர்க்கை திருமண வாழ்க்கையில் சிறப்பு இல்லை. சார் மியூட் பண்ண சொல்லுங்க சார், அந்த எஃபெக்ட் எக்கோ வருது பாருங்க. ஹலோ, இப்ப இல்ல. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் சனி சேர்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. ஏன் செவ்வாய் சனி சேர்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க? இது சேர்க்கைன்னா ஒன்னா இருக்கிறது மட்டும்தான், நம்ம தனித்தனியா இருந்து பாத்துக்கிறது அப்படிலாம் வச்சுக்காதீங்க. ஒரே கட்டத்துல 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு எடுத்துங்க. ஓகே. ஏன் இது வந்து திருமண வாழ்க்கையில சிறப்பில்லை? சார் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. ஏன் இது சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகனா வருவாங்க. செவ்வாய்க்கு வேதகன் யாரு? புதன். புதனுக்கு வேதகன் யாரு? செவ்வாய். சனிக்கு வேதகன் யாரு? செவ்வாய். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகனா வருவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகத்திலேயே இருப்பாங்க. 6 8 12 11 தொடர்புகள் இங்க வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் எடுத்துங்க, செவ்வாய்க்கும் புதனுக்கும் மேஷத்துக்கும் கன்னிக்கும் எப்படி இருக்கும்? 6 8 இருக்கும். அதே மாதிரி கன்னிக்கும் மேஷத்துக்கும் எப்படி இருக்கும்? அதுவும் 6 8. ஸோ இந்த பக்கம் வாங்க, விருச்சிகத்துக்கு வாங்க, விருச்சிகத்துக்கும் மிதுனத்துக்கும் 6 8, மிதுனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் 6 8. ஓகே. இப்போ மகரத்துக்கு பாதகாதிபதி யாரு? செவ்வாய். மேஷத்துக்கு பாதகாதிபதி யாரு? யார் பாதகாதிபதி மேஷத்துக்கு? சனி. ஓகே. அதே மாதிரி மிதுனத்துக்கு 8ஆம் இடம் இது சனி, கும்பத்துக்கு 8ஆம் இடம் இது கன்னி. சோ இங்க 6 8 தொடர்புகள் இவங்களுக்குள்ள இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்துப்படி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா
திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா அமையுது. ஸோ இந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சுன்னா நீங்க அடுத்தவங்க ஜாதகத்துல இந்த 2 கிரகம் 3 கிரகம் இங்க ஒன்னா இருக்கு, 2 கிரகம் நல்லா இருக்கிற மாதிரி கண்டிப்பா பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். இது இந்த அமைப்பு முக்கியமா 2, 4, 7, 8, 12 இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஒரு குறைய கொடுக்குது. இதை சொல்லியே நீங்க இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு, நம்ம வந்து நல்லபடியாவே அடுத்த கிரகத்தை நல்லபடியாவே பார்த்து அமைச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன பாதிப்புகள் இருக்கும். இவங்க 2 பேரும் வண்டி வாகனத்துல போகும்போதோ இல்ல வெளியில போகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது, தலைக்கு கவசம் போட்டுட்டு போறது நல்லது, ஏதோ ஒரு குறைய கண்டிப்பா கொடுக்கும், சண்டை போடாம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அமைச்சிருக்கேன். அதே மாதிரி செவ்வாய் புதன் சேர்ந்து இருக்கு, சனி சேர்ந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து சொத்து வாங்க போறாங்க, கண்டிப்பா ஒரு வண்டி வாங்க போறாங்க, அந்த மாதிரி அதாவது இந்த காரகத்துவம் சம்பந்தமான விஷயத்த ஆக்டிவேட் பண்றாங்க, ஒரு சொத்து வாங்க போறாங்க, கண்டிப்பா அந்த அந்த இடம் வந்து ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷனை சரி பார்த்துருங்க. அந்த மாதிரி பலாபலங்கள் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம இங்க திருமண வாழ்க்கை மட்டும்தான் எடுக்கிறோம். இவங்களுக்கு இதை சொல்லி அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. இப்போ நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. 2, 7, 11 ஏதோ சொன்னீங்க. இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா 2, 4, 7, 8, 12 இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எப்படிதான் ஜாதகம் அடுத்த ஜாதகத்துல 2 கிரகம் நல்லா இருக்க மாதிரி அமைச்சா கூட இவங்களுக்கு ஒரு குறையே அது சுட்டி காட்டிடுது. என்ன மாதிரி குறைகள் வரலாம்? செவ்வாய் புதன் அப்படின்னும் போது டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான குறைகள், செவ்வாய் சனின்னும் போதும் அங்க ஒரு டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான குறைகள் வரும். இல்ல வண்டி வாகனம் வாங்க போறாங்க, அங்க வந்து ஒரு பிரச்சனைகள் வரும். இல்ல வண்டியில வெளில போறாங்க, அங்கேயும் ஒரு பிரச்சனைகள் வரும். இல்ல கடன் அதிகமாகும், இவங்க 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இல்லையா, கடன் அதிகமாகும். இல்ல நோய் வந்து லாங் டேர்ம் நோய்கள் இவங்களுக்கு இருக்கலாம், வரலாம். இந்த இடத்துல இருந்ததுன்னா 2, 4, 7, 8, 12 இருக்கும்போது இந்த கிரக அமைப்பு கண்டிப்பா நம்ம எப்படித்தான் பொருத்தம் பார்த்து அமைச்சாலும் ஒரு சின்ன குறைய கொடுத்துரும். இதை வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்க. முதல் விதி புரிஞ்சிருச்சுங்களா? முதல் விதி செவ்வாய் புதன் சனி சேர்க்கை திருமண வாழ்க்கையில ஒரு சிறப்பை தருவதில்லை. பொதுவா இந்த கிரக அமைப்பு 2, 4, 7, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்குது. சோ இவங்களுக்கு திருமணம் பார்த்து வைக்கும் போது இந்த 3 கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அட்லீஸ்ட் அடுத்த வரக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் புதன் சனி இவங்க எல்லாருமே நல்ல நிலைமைகள் இருக்கிற மாதிரி, ஆட்சி உச்சமா இருக்கிற மாதிரி, கேந்திர திரிகோணத்துல இருக்கிற மாதிரி அமைக்கிறது நல்லது. அப்படி அமைச்சாலும் ஒரு சில நேரங்கள்ல பாதிப்பை கொடுக்குது. அதனால திருமண பொருத்தத்துல இவங்களுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும், நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லது. ஓகே, 2வது ரூல் இந்த கேள்வியில என்னங்க? காலபுருஷ தத்துவத்தின்படி இது நீங்க எடுக்கிறீங்க, தேர்ட் ஒன். ஆமா சார், ஆமா சார். இதே மாதிரி எல்லா லக்னத்துக்கும் காலபுருஷ தத்துவத்தைப்படி அமைப்புகள் இருந்தாலும் அது ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நம்ம விதிகள் அப்படின்னு பார்க்கும் போதே காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் நம்ம விதிகளையே அமைக்கிறோம். இப்ப நம்ம வந்து வேதகன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு பாதகாதிபதி பாத்தீங்கன்னா சனின்னு சொல்றோம், சனிக்கு பாதகாதிபதி வந்து செவ்வாயின்னு சொல்றோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 6, 8 வருதுன்னு சொல்றோம். இது காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் எடுக்கிறது. இந்த விதி மட்டும் இல்ல, எல்லா விதிகளையுமே காலபுருஷ தத்துவத்தை வச்சுட்டு எடுத்துட்டு அதை பொதுப்படையா கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். எல்லா லக்னத்துக்கும் எல்லா ராசிக்கும் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, 2வது ரூல் எழுதிக்கிங்க. 7ஆம் அதிபதி 4ல் இருந்து, 7ஆம் அதிபதி 4ல் இருக்காரு இருந்து 2ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதி கெட்டால், அதாவது 7ஆம் அதிபதி 4ல் இருந்து 2ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி கெட்டால் 40 வயசுக்கு மேலதான் திருமணம். 7ஆம் அதிபதி 4ல் இருந்து 2ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதி கெட்டால் 40 வயதுக்கு மேல் திருமணம். 2ஆம் அதிபதி லக்னாதிபதி 2 பேருக்கு இருந்தா ஏதாவது ஒருத்தருக்கு இருந்தா ஒருத்தர் தான் சொல்றோம். இங்க நம்ம பாக்குற இது எல்லாமே ஒருத்தருக்கு தான் பாக்குறோம். இந்த விதிகள் எல்லாமே ஒருத்தருக்கு விதி, இன்னொருத்தருக்கு நல்லா இருக்க மாதிரி பாத்துங்கன்னு சொல்றோம். பட் இவங்களுக்கு 40 வயசுக்கு மேல திருமணம் பண்ணாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கு.
அது கேட்கல. 7ஆம் அதிபதி 4ல இருக்காரு, அந்த ஜாதகம் இருக்கு. 2ஆம் அதிபதியும் கடனும் லக்னாதிபதியும் கடனுமா இல்ல ரெண்டுல யாராவது கேட்கணும்? 2ஆம் அதிபதியும் கடனும் லக்னாதிபதியும் கடனும். ஓகே. 2ஆம் அதிபதியும் கடனும் லக்னாதிபதியும் கடனும். இவங்க கெட்டாதான் உங்களுக்கு 40 வயசுக்கு மேல திருமணம். ஸோ ரூல் மறுபடியும் சொல்றேன். 7ஆம் அதிபதி 4ல் இருந்து 2ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதி கெட்டால் இவருக்கு 40 வயதுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டும். அடுத்த ரூல் பார்த்துங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் கன்னியில் இருக்கக்கூடாது. எந்த லக்னமா இருந்தாலும், அது எந்த 12 லக்னத்துல எந்த லக்னம் வேணாலும் இருக்கணும், அவங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு அல்லது 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யாரு, இவங்க கன்னியில இருக்கக்கூடாது. காலபுருஷ தத்துவத்துப்படி கன்னியில 6ஆம் வீட்டுல கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்க நீசமாறார். அதுதான் கான்செப்டிங்க. எந்த லக்னமா இருந்தாலும் 7ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவரோ கன்னியில இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில ஒரு குறைய சொல்லுது அப்படிங்கிறது அர்த்தம். சோ 3 ரூல் சொல்லிட்டேன். அடுத்து 4வது ரூல் போவோம். எந்த லக்னமா இருந்தாலும் 7ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவரோ சிம்மத்தில் இருக்கக்கூடாது. இதேதான் முதல் சொன்ன அதே கான்செப்ட். கன்னியில இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். கன்னிலுக்கு பதிலாக இங்க சிம்மத்தில் இருக்கும். ஏன் சிம்மத்தில் இருக்கக்கூடாது? இங்க 7ஆம் இடத்துல சூரியன் நீசம். 7ஆம் இடத்துல சூரியன் நீசம். சோ அவர் நீசம் ஆறது தன் வீட்டுல எந்த கிரகம் 7ஆம் அதிபதியோ இல்ல 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவரோ அங்க வரும்போது அங்கேயும் ஒரு நீசத்தன்மைகளை கொடுத்துருது. இதனாலதான் பொதுவா சொல்லியிருப்பாங்க, கன்னியில சுக்கிரன் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விதிகளை பார்த்துக்கலாம். நீங்க கன்னியில சுக்கிரன் இருக்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு அப்படின்றத பொதுப்படையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். சோ விதி சிம்மத்துல நீசம் என்னங்க? இல்ல இப்ப கடைசியா சொன்னீங்களா சிம்மத்தில் துலாமா சார்? என்னங்க? சூரியன் துலாத்துல நீசம் இல்லையா? 7ஆம் அதிபதி துலாத்துல நீசம். ஓகே 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 சார். 7ஆம் அதிபதி துலாத்துல நீசம். அதை வச்சு சொல்றேன். இப்போ இதை ஒரு வாட்டி சொல்லுங்க சார். எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவரோ சிம்மத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு ரீசன் சார்? அதுக்கு ரீசன் 7ல நீசமாறது யாரு? காலபுருஷ தத்துவப்படி சூரியன். அவர் தன் வீட்டுல 7ஆம் அதிபதிய சேர்க்கறது இல்ல. அதனாலதான் பொதுப்படையா சொல்லியிருப்பாங்க, காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா? அவரு சிம்மத்துல இருந்தாருன்னா அங்க ஒரு குறை இருக்கு. சிம்மத்துல இருந்தாருன்னா நார்மலா சொல்லுவாங்க, சிம்மத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இந்த கான்செப்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பொது 7ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி அங்க சிம்மத்துல இருக்காரு, அதனால திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சார் மியூட் போட்டுங்க கோபிநாத் சார். ஓகே. அடுத்த ரூல். இந்த ரூல் புரிஞ்சிச்சு இல்லையா? புரிஞ்சுதுங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் போலாம். ஓகே ஓகே ஃபைன். 7ஆம் அதிபதி 5லிருந்து 7ஆம் அதிபதி 5லிருந்து 7ஆம் அதிபதி 5லிருந்து சுக்கிரனை பாவர் தொடர்பு கொண்டால் 7ஆம் அதிபதி 5லிருந்து சுக்கிரனை பாவர் தொடர்பு கொண்டால் ஒண்ணு மனைவி இல்லை, அப்படி மனைவி இருந்தாங்கன்னா குழந்தை இல்லை. 7ஆம் அதிபதி 5லிருந்து 7ஆம் அதிபதி 5லிருந்து சுக்கிரனை பாவர் தொடர்பு கொண்டால், இது பாரிஜாதத்துல வர்ற ஒரு செய்யுள், இது 250வது பாடல், அதுல வர்றது. ஏன் 7ஆம் அதிபதி இப்ப 7ஆம் அதிபதி இதுல நீசமாறாரு. 7ல 5ஆம் அதிபதி நீசமாறாரு. அந்த 5ல போய் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் இருந்து பாவர் தொடர்பு கொண்டால்
ஒண்ணு மனைவி இல்ல, மனைவி இருந்ததுன்னா குழந்தை இல்லை அப்படின்றத சொல்லுதாங்க. ஐயா ஒரு டவுட் கேட்கலாங்களா? சொல்லுங்கம்மா. இப்போ இந்த பாயிண்ட் சொன்னீங்கல்ல, 7ஆம் அதிபதி 5ல் இருந்து சுக்கிரனை பாவர் தொடர்பு கொண்டால் மனைவி அல்லது குழந்தைக்கு குழந்தை இருக்க மாட்டார் சொல்லிட்டு, இப்ப இந்த மாதிரி ஒரு கணவன் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, இப்ப மனைவி சப்போஸ் இல்லன்னா, இங்க வந்து நம்ம சொல்றது வந்து கணவன் ஜாதகத்தை மட்டும் தான் சொல்றோம், மனைவிக்கு இல்ல இல்லையா? சரிங்க சார். இப்ப கணவன் ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்து மனைவி இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா கணவனுக்கு அந்த 2வது கல்யாணம் பண்ற வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். அதுக்குதான் முன்னாடியே வந்து 2ஆம் திருமணமா பண்ணிடுறதே நல்லது. சொல்லுங்க சார். நன்றி. 7 இடத்தோன் 5ல் இருந்து சுக்கிரனை பாவர் தொடர்பு கொள்ள குழந்தை உண்டு, குழந்தை உண்டு அல்லது மனைவி உண்டு, ரெண்டுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மனைவி இல்லை அல்லது குழந்தை இல்லையா? குழந்தை இல்லை. இந்த ரூல்ஸ் எல்லாமே ஆணுக்கு தான். இந்த ரூல் மட்டும் ஆணுக்கு, மற்ற ரூல்லாம் வந்து நம்ம 2 பேருக்குமே எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரனை தொடர்பு கொள்றது வந்து பாவர் தொடர்பு கொள்றது வெறும் ஆணுக்கு தான். ஆமா, இந்த 5வது ரூல் வந்து 7ஆம் அதிபதி 5ல் இருந்து சுக்கிரனை பாவர் தொடர்பு கொள்றது, இந்த ரூல் மட்டும் ஆணுக்கு மட்டும்தான், பெண்ணுக்கு இல்லை. ஓகே, இந்த ரூல் புரிஞ்சிச்சிங்களா? நம்ம அடுத்த ரூல் போலாம். பெண் ஜாதகத்தில் இந்த ரூல் இன்னொரு படிங்க. 7ஆம் அதிபதி 5ல் இருந்து சுக்கிரனை பாவர் தொடர்பு கொண்டால் திருமண வாழ்க்கையில ஒரு குறைய சொல்லுது. என்ன குறை? ஒண்ணு மனைவி இருப்பாங்க, இல்ல குழந்தை இருக்கும். குழந்தை இருந்தால் மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி இருந்தா குழந்தை இருக்க மாட்டாங்க. சார் 6ஆம் ரூல் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அதுக்குள்ள 5வது ரூல் தான் சொல்லியிருக்கேன். 5வது ரூல் தான் சொல்லியிருக்கேன், 6 இல்ல, 5 தான் சொல்லியிருக்கேன். 250வது பாட்டா சார் இது? 250வது பாரிஜாதத்துல 250வது. ஓகே ஓகே ஓகே. அடுத்து பெண் ஜாதகத்தில் ஸ்திர லக்னம், பெண் ஜாதகத்தில் ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியாக இருந்து 9ஆம் இடம் பாவி தொடர்பு கொண்டால் புத்திர தோஷம் உண்டு. பெண் ஜாதகத்தில் ஸ்திர ராசி லக்னமாக இருந்து, ஸ்திர ராசிகள் இல்ல ஸ்திர ராசியா இருந்தாலும் சரி, ஸ்திர லக்னமா இருந்தாலும் சரி இருந்து 9ஆம் இடம் பாவிகள் தொடர்பு கொண்டால் புத்திர தோஷம் உண்டு. இதுதான் வந்து 6வது ரூல். பெண் ஜாதகத்தில் ஸ்திர ராசி ரெண்டுமே ஸ்திரமா இருக்கு. ஆமா ஆமா, ரெண்டுமே ஸ்திரமா இருந்தா இல்ல, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. இப்ப ஸ்திர ராசி ஸ்திர லக்னமா இருக்குன்னு வச்சுங்க, ராசியோ லக்னமோ ஸ்திரமா இருந்து, ராசியோ லக்னமோ ஸ்திரமா இருந்து 9ஆம் இடம் பாவர்கள் தொடர்பு கொண்டால், 9ஆம் இடம் பாவர்கள் தொடர்பு கொண்டால் புத்திர தோஷம் உண்டு. இது 6வது ரூல். அடுத்து 7வது ரூல், ஆணும் பெண்ணும் ஸ்திர ராசி லக்னமாக இருந்தால் புத்திர கவலை உண்டு. ஆண் ராசியும் ஸ்திர ராசி, பெண் ராசியும் ஸ்திர ராசி, ஆண் ராசியும் ஸ்திர லக்னம், பெண்ணுக்கும் ஸ்திர லக்னம், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அவங்களுக்கு புத்திரம் சம்பந்தமான கவலைகள் உண்டு. இதுதான் நம்ம இந்த பாதகம் சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, லக்னம் வந்து பாதகமா இருக்கக்கூடாது, 5, 9 இருக்கக்கூடாது. இங்க வந்து ஸ்திரமா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சாரி இங்க வந்து ஸ்திரமா இருக்குன்னு பார்க்கும்போது 4, 10 வரும்போது ஸ்திரமா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், 4, 10 வரும்போது ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையை சொல்லுது. ஆனா இங்க ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், லக்னமா இருந்தா கூட ராசி வந்து ஸ்திரமா இல்லாம பாத்துக்குங்க. ராசி வந்து லக்னம் வந்து ஸ்திரமாவே அமைஞ்சிருது 2 பேருக்குமே, ஆனா ராசி வந்து ஸ்திரமா இல்லாம 2 பேருக்குமே, ஒருத்தருக்கு 2 பேருக்குமே சிரமமா இல்லாம பாத்துங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஸ்திர ராசி லக்னமாக ஸ்திரம், அதாவது ரிஷப ராசி எடுத்துங்க ஸ்திரம், சிம்ம ராசி எடுத்துங்க ஸ்திர ராசி. ஸ்திர ராசிகள்
லக்னமாக இருந்தால், லக்னமாவோ ராசியாவோ இருந்ததுன்னா இவங்களுக்கு புத்திரம் சார்ந்த கவலைகள் உண்டு. அப்படி வரும்போது இப்ப 2 பேருக்கு ஒருத்தர் பார்க்கலாம், சிம்மமும் நம்ம வந்து பெண் வந்து சிம்மமாவும் ஆண் வந்து ரிஷபமா இருந்தா இணைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா இவங்களுக்கு ராசி வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இல்லாம பாத்துக்கோங்க. லக்னம் வந்து ஸ்திரமா இருக்கு, ராசி ஸ்திரமா இருக்கக்கூடாது. இல்ல ராசி ஸ்திரமா இருந்தது, லக்னம் ஸ்திரமா இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி 2ல மாத்தி அமைச்சுக்குங்க. 2 ஒன்னாவே ஸ்திரமாவே இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு புத்திரம் சார்ந்த கவலைகளை கொடுத்துருது. அதாவது எய்தர் லக்னம் ஆர் ராசி. கரெக்ட், எய்தர் லக்னம் ஆர் ராசி. ஐயா, இப்போ இது மாதிரி ஏற்கனவே இருந்த தம்பதியர்களுக்கு இந்த புத்திரர் கவலை இருந்தா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா ஐயா? இப்ப நம்ம திருமண பொருத்தம் வந்து புதுசா கல்யாணம் பண்றவங்களுக்கு பாக்குறோம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குரு பார்வைகள் இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல குரு வந்து நல்ல நிலைமைகளை வரும்போது, குரு வந்து 1, 5, 9 இல்ல 11ல வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து IVF போலாம், இல்ல இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது குழந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, நன்றிங்க. குருவோ ஸ்திர ராசியும் ஸ்திர லக்னமும் இருந்து, அதாவது அவங்க ராசி வந்து ஸ்திரமாவும் இருந்து லக்னமும் ஸ்திரமா இருந்தா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குங்களா? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ராசியும் லக்னமும் வேற வேற. இது வந்து 2 பேருக்குமே இப்படி அமைக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். 2 பேருக்குமே இப்படி சிரராசி சிரலக்னமா அமைஞ்சு, அதாவது நான் என்ன உதாரணம் சொன்னேன்னா, பெண் வந்து சிம்மம், ஆண் வந்து ரிஷபம். ராசியில பாத்தீங்கன்னா பெண் வந்து மேஷம், ஆண் வந்து மகரம். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா இது புத்திரம் சார்ந்த கவலையை கொடுத்துரும். அதனால லக்னமோ இல்ல ராசியோ ஸ்திரமா இல்லாம பாத்துக்குங்க. அப்படி இருந்ததுன்னா ஓகே. இப்ப இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா குரு நல்லா இருக்காருன்னு பாருங்க, அவங்களுக்கு 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பாருங்க. இல்லையா? இவங்களுக்கு குருவும் 5ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா இவருக்கு 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, குரு எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகல, குரு நீசம் ஆகல, குரு அஸ்தங்கம் ஆகல, குரு சந்தியில நிக்கல, குரு எல்லா விதத்திலயுமே நல்லா இருக்காரு, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை உண்டு. ஓகே. அடுத்து 8வது ரூல், குருவோ அல்லது சூரியனோ பாதகாதிபதியாக வந்து அல்லது பாதகஸ்தானத்தில் இருந்து, குரு சூரியன் பாதகாதிபதி, அதாவது துலா லக்னத்துக்கு சூரியன் பாதகாதிபதி, கன்னி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி, மீன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. இவங்க பாதகாதிபதியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இப்ப துலா லக்னம் எடுத்துங்க, குரு வந்து சிம்மத்துல இருக்காரு, பாதகஸ்தானத்துக்கு வந்துருவாரு. சோ குருவோ அல்லது சூரியனோ பாதகாதிபதியாக வந்து, அல்லது இவங்க 2 பேரும் யாரோ ஒருத்தர் பாதகஸ்தானத்தில் இருந்தால், அப்படி இருந்தாலும் புத்திர தோஷம் உண்டு. குருவோ அல்லது குரு காலபுருஷ தத்துவப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு சூரியன் வந்து 5ஆம் அதிபதி, குரு வந்து குழந்தை காரகன். சோ இவங்க 2 பேருமே பாதகஸ்தானத்திலேயோ பாதகாதிபதியாவோ வரக்கூடாது அப்படிங்கறதான் ரூலிங்க. ஓகே. அடுத்த ரூல் சார், ஒரு நிமிஷம், இந்த ரூல் திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே. குருவோ அல்லது சூரியனோ பாதகாதிபதியாக வந்து அல்லது பாதகஸ்தானத்தில் இருந்து யாரை தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு புத்திரதோஷம் உண்டு. அதாவது லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாங்கன்னா லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாங்கன்னா களத்திரத்துக்கு புத்திரதோஷம், 3ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு புத்திரதோஷம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி என்னோட கன்னியா லக்னம் சார், பாதகாதிபதி குரு வந்து 12ல இருக்காரு சார். சரி, அதனால புத்திரதோஷம் இருக்காது? இல்ல, இருக்காது. சரி, இப்ப கன்னியா லக்னம் பாதகாதிபதி எந்த விதத்திலயுமே வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்திலும் இல்ல, பாதகஸ்தானத்துல இல்ல, இல்லையா? இல்ல சார், இல்ல பாதகஸ்தானத்துல இல்ல, அதனால புத்திரதோஷம் இங்க வராது. இப்ப வந்து துலா லக்னம்னு எடுத்துங்க. துலா லக்னத்துக்கு குரு வந்து சிம்மத்துல இருக்காரு, அவர் பாதகாதிபதி இல்ல, ஆனா பாதகஸ்தானத்துல இருக்காரு. அப்ப புத்திரதோஷம் கொடுக்கும்.
அங்க சூரியன் இருந்தாலும் அதானா சார்? ஆட்சியா இருந்தாலும் அதேதான், சூரியன் இருந்தாலும் அதேதான். துலா லக்னத்துக்கு சூரியன் வந்து இதுல இருக்கக்கூடாது, சிம்மத்துல இருக்கக்கூடாது. இருந்தாலும் கண்டிப்பா பாதகத்தை கொடுப்பாரு. லக்னம் மட்டும் எடுத்துக்கலாமா, ராசி எடுத்துக்கலாமா சார்? இல்ல, நம்ம லக்னத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். பாதகாதின்னு வரும்போது லக்னத்தை மட்டும்தான் எடுக்கிறோம், ராசி எடுக்கிறது. ஓகே சார். ஓகே சார். இப்ப மிதுன லக்னம் குரு மிதுனத்திலே இருக்காருன்னா அது ப்ராப்ளமா? மிதுன லக்னம் குரு மிதுனத்துல பாதகத்துல இருக்காரா? ஆமா சார். குரு பாதகத்துல இருக்காரா? பாதகஸ்தானம் மிதுன லக்னத்துக்கு பாதகஸ்தானம் எது? தனுசு சார். பாதகத்துல இருந்தாதான், பாதகஸ்தானத்துல இருந்தாதான். நம்ம என்ன இந்த ரூல் வந்து ரொம்ப கிளியரா பாருங்க. குருவோ அல்லது சூரியனோ பாதகாதிபதியாக வந்து அல்லது பாதகஸ்தானத்தில் இருந்து யாரை தொடர்பு கொண்டாலும், பாதகஸ்தானத்துல இருந்து அவர் தொடர்பு கொண்டாருன்னா, இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி மிதுன லக்னத்துல இருக்காரு, ஓகே, லக்னாதிபதி எங்க தொடர்புல வராரா? புதன் தொடர்புல வந்துடுறாரா? இல்ல சார். யாரை தொடர்பு கொண்டாலும் என்ன சார் அர்த்தம்? யாரை தொடர்பு கொண்டாலும் என்ன அர்த்தம்னா, இப்ப 7ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாருன்னா களத்திரத்துக்கு பாதகம் உண்டு. 3ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாருன்னா சகோதரத்துக்கு குழந்தை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை உண்டு. 4ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாருன்னா தாய்க்கு அந்த வாய் பிரச்சனைகள் இருந்திருக்கும். பாவத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான்மா. இங்க வந்து மிதுன லக்னத்துக்கு குரு வந்து பாதகாதிபதியா வந்து லக்னத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துல அவர் வந்து பாதகம் செய்வாரா அப்படின்னு பார்க்கும்போது புதன் தொடர்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பா பாதகத்தை, குழந்தை சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருவாரு. சார் இந்த சிரம் சரம் உபயம்லாம் லக்னத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு பார்க்கணுமா? லக்னத்துக்கு தான் பார்க்கணும். பொதுவா நம்ம லக்னத்துக்கு தான் பார்க்கணும். சொல்லுங்க சார். எனக்கு 2 ஜாதகம் உண்டு. ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் தனுசு லக்னம். பெண் ஜாதகம் தனுசு லக்னம். சரி. பையனுடைய ஜாதகம் மிதுன லக்னம். பெண் ஜாதகம் தனுசு லக்னம், பையன் ஜாதகம் மிதுன லக்னம். சரி சரி. இப்ப பெண்ணினுடைய பாதகாதிபதி புதன் மிதுனத்துல இருக்கார். ஓகே. அப்போ இந்த லக்னத்துக்கு, பெண்ணினுடைய லக்னத்துக்கு பாதகாதிபதி ஆணுடைய பாதகஸ்தானத்துல இருக்கார், மாறி இருக்காங்க. ஓகே ஓகே. சரி, பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் பிரகாரம் 7 பாதகமா வந்ததுன்னா இணைக்க வேண்டாம்னு நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா? ஓகே. சோ இங்க இந்த கான்செப்ட் பிரகாரம் இங்க வந்து 7 பாதகமா வருது. ஆமா ஆமா. சோ எப்பயுமே பொருத்தம் பார்க்கும்போது பாதகமா வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க, அவங்கள இணைக்காதீங்க. இது கண்டிப்பா ஒரு பிரச்சனைய அவங்களுக்கு கொடுத்துரும். அப்படி வேற வழியே இல்லை, இவங்க காதல் திருமணம் பண்றாங்க, இல்ல காதலிச்சுட்டாங்க, இணைக்க போறாங்கன்னா இந்த மாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனையில உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சொல்லிட்டு இணைச்சிருங்க. மற்ற பிரச்சனையும் சொல்லிடுங்க, மற்ற உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றத சொல்லிடுங்க. அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி குரு எங்க இருக்காரு, இப்ப புதன் எங்க இருக்காரு பார்த்துட்டு, அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சாரம் கொடுத்து எங்க இருக்காரு பார்த்துட்டு, இந்த பாவ சம்பந்தமான தொந்தரவுகள் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சிருக்கோம். சரத்துக்கு சரம் இணைக்க கூடாதா சார்? சரத்துக்கு சரம் இணைக்கலாம், இணைக்க கூடாது நம்ம சொல்ல வரல. நேற்று அதான் சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம், சரமா இருந்ததுன்னா கடக லக்னம் சரம் இல்லையா, மகர லக்னம் சரம், இது இணைக்கலாம் தானே சொன்னோம் நம்ம நேற்று. பாதகமா இல்லாத பட்சத்துல நம்ம தாராளமா இணைக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? உபயத்துக்கு உபயம் சொல்றேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ரிஷபம் வந்து சரம் தான், தாராளமா இணைக்கலாம். ஆனா உபயத்துக்கு பாத்தீங்கன்னா மிதுனத்தையும் தனுசையும் இணைக்க கூடாது, ஏன்னா அது பாதகமா வந்துருது. அதே மாதிரி கன்னிக்கு மீனத்தை இணைக்க கூடாது, அது பாதகமா வந்துருது. இதே கன்னிக்கு மிதுனத்தை இணைக்கலாம். 2 அதிபதியும் ஒண்ணுதான், 4 10 தான் இருக்காங்க. அதே மாதிரி தனுசுக்கு மீனத்தை இணைக்கலாம், 4 10 இணைக்க கூடாது, பாதகமா இருக்கக்கூடாது. ஓகே ஃபைன்.
அடுத்து ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு நமக்கு இல்லையா? ஓகே, நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை மகர லக்னம் துலா லக்னமாக இருந்தால், சூரியன் செவ்வாய் சேர்ந்து மகரத்திலேயோ இல்ல துலாத்திலேயோ இருந்தால் அது கடுமையான பாதிப்பை கொடுக்குது. சூரியன் செவ்வாய் சேர்க்கை மகர லக்னம் அல்லது துலா லக்னமாக இருந்தால் அது கடுமையான பாதிப்பை கொடுக்குது. ஏன் சூரியன் செவ்வாய் சேர்ந்து மகரத்திலேயோ துலாமிலேயோ இருந்தா பாதிப்பை கொடுக்குதுன்னு சொல்றோம்? நம்ம இங்க பாத்தீங்கன்னா பாதகம் யாரு? மகரத்துக்கு பாதகம் யாரு? செவ்வாய் தான் இல்லையா? மகரத்துக்கு பாதகம் செவ்வாய். துலாத்துக்கு பாதகம் யாரு? சூரியன். சோ மகரத்துக்கு பாதகம் செவ்வாய், துலாத்துக்கு பாதகம் சூரியன். அதனால சூரியன் செவ்வாய் சேர்ந்து மகரத்திலேயோ இல்ல துலாத்திலேயோ இருந்ததுன்னா, துலா லக்னமா இருந்து மகர லக்னமா இருந்து துலா லக்னமா இருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா, சூரியன் செவ்வாய் சேர்க்கை மகர லக்னம் அல்லது துலா லக்னமாக இருந்தால் இது கடுமையான பாதிப்பை கொடுக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகாதிபதியா வராங்க. அதனால கண்டிப்பா இது ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். துலாத்திற்கு சூரியன் பாதகாதிபதி, செவ்வாய் மாரகாதிபதி. இதுதான் கான்செப்ட், நம்ம சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு. அதாவது ஐயா, மகர லக்னம் துலா லக்னமா இருந்தா சூரியன் செவ்வாய் எங்க இருந்தாலும் மகர லக்னம் துலா லக்னம் இவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பாதகத்தை கொடுக்கிறது. சார் நட்சத்திர பாதத்துல இருந்தாலும் பாதிப்பு இருக்குமா? நட்சத்திரம் நம்ம பார்க்கவே இல்லையம்மா. இங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களான்னு மட்டும் தான் பாக்குறோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களா? அதான் ஒருத்தர் பார்த்து பார்வையெல்லாம் எடுத்துக்காதீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது. அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி சுக்கிரன் இவங்க 2 பேருமே, இவங்க 3 பேருமே சேர்ந்து செவ்வாய் சனி சுக்கிரன் சேர்க்கை 2, 7, 8 இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இருதார யோகம் அமைஞ்சிருது. செவ்வாய் சனி சுக்கிரன் இவங்க 3 பேருமே சேர்ந்து 2, 7, 8 12ஆம் இடத்தையும் எடுத்துக்கலாம். பொதுவா 12ஆம் இடத்தையும் எடுத்துக்கலாம். 2, 7, 8 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இருதார அமைப்பை கொடுக்கிறது. சோ இவங்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லலாம்? நீங்க ஏற்கனவே திருமணம் நிச்சயமாயி நின்ன ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல திருமணமாயி நின்ன ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல 2ஆம் தரமா வாழ்க்கைப்படுறது சிறப்பாய் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சார் 2, 4, 7 2, 7, 8 2, 7, 8, 12 2, 7, 8, 12 இந்த இடத்துல சனி செவ்வாய் சுக்கிரன், சனி செவ்வாய் சுக்கிரன் இவங்க சேர்ந்து 2, 7, 12 இருந்தாலே ஒரு பாதிப்பை கொடுக்கிறது. யாராரு சார்? சூரியன் இல்ல, செவ்வாய் சனி சுக்கிரன். லாஜிக் ஏதாவது இருக்கா சார்? சார் இதுலயே 2 பேர் இருந்தாலும் அதே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேதகனா வருமா? வேதகன் கான்செப்ட் எடுத்து பாருங்க. சொல்லுங்கம்மா. இதுல 2 பேர் மட்டும் செவ்வாயோ சனியோ அல்லது சனியா சுக்கனோ அது மாதிரி இருந்தாலும் அந்த இது வருமா இல்ல வராது? 3 பேர் சேர்த்து கேள்வி கரெக்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்னா இருக்காங்க, சனி அவரை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, 3ஆம் பார்வையா பாக்குறாரு, 10ஆம் பார்வை அப்படி கூட எடுத்துக்கலாம், அப்படி கூட வருது. பட் பொதுவா சேர்ந்து இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்பு கொடுக்குது. பார்வைன்றது ஒரு சில நேரங்கள்ல பாதிப்பு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அங்க வந்து வேற சுவர் பார்வைகளோ வேற நல்ல இடமாவோ இருக்கும்போது இந்த 2, 7, 8, 12 இல்ல அப்படின்னும் போது அது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. செவ்வாய் சனி சுக்கிரன். செவ்வாய் சனி சுக்கிரன். ஆமாமா. ஐயா இப்ப இந்த ரூலுக்கு வந்து நீங்க பெண்ணுக்கு வந்து சொன்னீங்க 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிட்டு போறது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க. பெண்ணுக்குலாம் ஆணும் அதேதாம்மா. ஆண்னா இப்போ விதவைய கல்யாணம் பண்ணிக்கிறது, டிவோர்ஸிய கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் பரிகாரம் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, பெண்ணுக்குன்னு எடுத்துக்கணும். இது 2 பேருக்குமே உள்ள விதி தான் அது. ஓகே ஓகே. அடுத்து 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே கூடி கேந்திர திரிகோணத்துல இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது.
5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே கூடி கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் நல்ல வாழ்க்கையை கொடுக்குது. இது கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் இவங்களுக்குள்ள தொடர்புகள் இருக்கு அப்படின்னாலே இது வந்து ஒரு நல்ல அதாவது இவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருக்கணும். கேந்திர திரிகோணத்துல இருந்து குரு வந்து அஸ்தங்கமாகாம இருக்கும்போது கண்டிப்பா இது ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 1. 2வது, இப்ப வந்து ஒருத்தரோட குருவை இன்னொருத்தரோட சூரியன் பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கங்க. இல்ல ஒருத்தரோட சூரியனை இன்னொருத்தரோட குரு பார்க்குதுன்னு எடுத்துங்க. இதுவும் நல்ல அமைப்பு. பொதுவா இது வந்து பல தோஷங்களை வந்து விளக்குது. நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, இது வந்து பரிகாரம் என்ன சொல்லலாம், பரிகாரம் என்ன பண்ணலாம், அது பண்ணலாமா, இவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்களா, இந்த பரிகாரம் பண்ணலாமா. ஸோ பரிகாரம்னு கூட பார்க்காம ஜாதகத்தை இணைக்கும் போது, உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இப்போ பெண் வந்து ரிஷப லக்னம்னு எடுத்துங்க. பெண்ணு ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு இருக்காரு. ஆணுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா கன்னியில இருக்காருன்னு எடுத்துங்க. ஸோ இந்த குருவை அந்த குரு பாத்துறாரா, பெண்ணோட குருவை ஆண் குரு பாத்துறாரா. இது பல தோஷங்கள் அந்த பெண் ஜாதகத்துல இருந்தாலும் இது ஒரு பெரிய நிவர்த்தியை கொடுக்குது. அதே மாதிரி பெண் வந்து ரிஷப லக்னம், அங்க குரு இருக்காரு. 7ல சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க. 7ல இருக்கிறவங்க மகரத்துல இருக்காருன்னு வச்சுங்க. மகரத்துல இருக்க குரு சூரியனை வந்து குரு பார்த்துருவாரா, பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு தோஷ நிவர்த்திகளை கொடுக்கிறது. ஹலோ சார். சொல்லுங்க சார். அதாவது 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஒரு நல்ல அமைப்பு. இது வந்து விதி உங்களுக்கு. இதனோட கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட சூரியனை பாக்குறது, ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தரோட குருவை பாக்குறது, ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குருவை பாக்குறது. அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம். ஆமா, இந்த பக்கம் அந்த பக்கம். உதாரணத்துக்கு அதுதான் உதாரணம் சொல்றேன். உதாரணத்துக்கு பெண் வந்து ரிஷப லக்னத்திலேயே குரு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆணுக்கு குரு வந்து கன்னியில இருக்காருன்னு எடுத்துக்கலாம், இல்ல விருச்சிகத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம், இல்ல மகரத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். நீசன் நீங்க பார்க்க வேண்டியதுல மகரத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கிறது. அதே மாதிரி ஆணுக்கு சூரியன் கன்னியில இருக்காரு, இல்ல விருச்சிகத்துல இருக்காரு, இல்ல மகரத்துல இருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கிறது. அதாவது ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தரோட சுக்கிரனை பாக்குறது, ஒருத்தரோட சுக்கிரன் இன்னொருத்தரோட குருவை பாக்குறது. அதுவும் வந்து வரவே இல்லை, நம்ம சுக்கிரனை பார்க்கவே இல்லை, நம்ம குரு சூரியன் மட்டும் தான் பாக்குறோம். ஐயா, இப்போ நீங்க குரு பார்க்கறது தோஷம் நீக்கம் சொன்னீங்க. சூரியன் பார்த்தால் தோஷ நீக்கம் தான். ரைட். நீங்க இப்ப குரு வந்து உதாரணத்துக்கு இதை சொல்லிட்டு அடுத்து வரேன் நான். ஓகே. முதல் உதாரணத்துல என்ன சொல்ல வரேன்னா, பெண்ணுக்கு ரிஷபம் லக்னத்துல குரு, ஆணுக்கு கன்னியில குரு, ஆணுக்கு விருச்சிகத்துல குரு, ஆணுக்கு மகரத்துல குரு. சோ பெண்ணோட குரு ஆணோட குருவை எல்லா இடத்துலயும் பாத்துருது. சோ இது வந்து தோஷ நிவர்த்தி. அதே மாதிரி ஆணுக்கு கன்னியில சூரியன், இல்ல விருச்சிகத்துல சூரியன், இல்ல மகரத்துல சூரியன். சோ பெண்ணோட குரு ஆணோட சூரியனை பாத்துருது. அத கான்செப்ட் என்னன்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது. இதுதான் கான்செப்ட். ஓகே. சோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், பெண்ணோட குரு ஆணோட குருவை பாக்குது, இல்ல சூரியனை பாத்துருது. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், பெண்ணுக்கு வந்து ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம், அங்க சூரியன் இருக்குன்னே எடுத்துக்கலாம். அங்க சூரியன் இருக்கு. ஆணோட குரு எங்க இருக்கு, கன்னியில இருக்கு, இல்ல விருச்சிகத்துல இருக்கு, இல்ல மகரத்துல இருக்கு. இது வந்து எல்லாரையும் பார்த்துருது. இது வந்து நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி ஒருத்தருக்கு ரிஷபத்துல சூரியன், இன்னொருத்தருக்கு அதே ரிஷபத்திலேயே சூரியன். இதுவும் நல்ல அமைப்பு தான். அது வந்து லக்னமா வராம பாத்துக்கணும். அதாவது நம்ம என்ன சொல்றோம், பெண்ணுக்கு லக்னம் வந்து ரிஷப லக்னம், ஆணுக்கு லக்னம் வந்து சிம்ம லக்னம் எடுத்துக்கலாம், இல்ல வந்து விருச்சிக லக்னம் எடுத்துக்கலாம், இல்ல வந்து மகர லக்னம் எடுத்துக்கலாம். இங்க வந்து சூரியன் வந்து பெண் சூரியன் எங்க இருக்கோ அது மேலேயே ஆண் சூரியன் இருக்கு. அது நல்ல அமைப்பு. 2 பேருக்கு லக்னத்துல சூரியன் இருக்க கூடாது. அதாவது பெண்ணுக்கு ரிஷப லக்னம், ஆணுக்கு ரிஷப லக்னம், அங்கேயே சூரியன் இருக்கு. இந்த இணைப்பு கண்டிப்பா கூடாது. ஆனா
பெண்ணுக்கு ரிஷப லக்னம், ஆணுக்கு கும்ப லக்னம்னு எடுத்துக்கலாம். சூரியன் வந்து 2 பேருக்குமே ரிஷபத்துல இருக்கு, தாராளமா இணைக்கலாம். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது இது வந்து குரு குருவை பார்த்தல், குரு சூரியனை பார்த்தல், கரெக்ட். குரு சுக்கிரனை பார்த்தல். சுக்கிரன் வரவே இல்லை நம்ம இல்லையே. 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அந்த கான்செப்ட் விட்டுருங்க. அந்த கான்செப்ட் வந்து 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். சரி, ஓகே. அது அந்த அந்த விதி முடிஞ்சிருச்சு. அப்ப இது அடுத்த விதி. இது அடுத்த விதி. அடுத்த விதின்றதுல ஒரு கான்செப்ட்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கான்செப்ட் எங்க இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு தோஷம் இருந்தாலும் இணைக்கலாம் சொல்ல வர. அதாவது குரு வந்து பேஸ் வச்சுக்கணும். சொல்லுங்க சார். குரு வந்து பேஸா வச்சுக்கணும். கரெக்ட். குருவை பார்க்க வேண்டும். சரி. குரு சூரியனை பார்க்கலாம். ஆமா. ஏன்னா காலபுருஷ தத்துவம் படி 5ஆம் இடம் 9ஆம் இடம். கரெக்ட். கரெக்ட். சுருக்கமா குரு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் குரு இன்னொருத்தர் குரு பார்க்கணும், ஒருத்தருடைய சூரியனை இன்னொருத்தர் சூரியன் பார்க்கணும், குரு சூரியன் குரு பார்க்கணும். சூரியன் இருந்து பார்க்கலாமா? 2 பேருக்குமே லக்னத்துல சூரியன் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாதான். 2 பேர் கேட்க கூடாது சார். ஒருத்தருக்கு லக்னத்துல சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு குருவை பார்த்தா பார்க்கலாம். சார் நான் கேட்ட சந்தேகம் சொல்லுங்க. இப்ப ரிஷப லக்னம் இதுக்கு வேற லக்னமா இருக்கு இன்னொருத்தருக்கு. பட் ரிஷப லக்னம் அங்க இருந்து சூரியன் வந்து விருச்சிகத்துல இருந்து சூரியன் பார்க்கலாமான்னு கேட்டேன். தாராளமா பார்க்கலாம் சார். குருவை குரு பார்க்கலாம்னு நம்ம சொன்ன மாதிரி இது 7ஆம் பார்வை மட்டும்தான் சூரியனுக்கு. ஆமா, தாராளமா. அதனால சூரியன் எங்க இருந்து 7க்கு 7 பார்த்தா கூட லக்னம் வேறையா இருக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே லக்னமா இருந்து லக்னத்துல சூரியன் இருக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அத முதல் விதிப்படி அது தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும். கரெக்ட் கரெக்ட். அவ்வளவுதான். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ 7ஆம் இடத்துல வந்து லக்னத்திலேயே வந்து குருவும் கேதுவும் இருக்காருங்க ஐயா. பெண்ணுக்கு என்னுடைய பொன் ஜாதகத்துக்கு அதுக்கு வந்து என்ன மாதிரி ஜாதகம் எனக்கு அமைக்கணும்? பாப்பாவுக்கு பாப்பா ரிஷபராசி கும்ப லக்னம். அதை விட்டுருங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய ஆண் ஜாதகத்துல குரு எங்க இருக்கலாம்? கன்னியில இருக்கலாம், இல்ல விருச்சிகத்துல இருக்கலாம், இல்ல இதுல இருக்கலாம், எங்க மகரத்துல இருக்கலாம், இல்ல கன்னியில சூரியன் இருக்கலாம், ஆண் ஜாதகத்துல விருச்சிகத்துல சூரியன் இருக்கலாம், இல்ல மகரத்துல சூரியன் இருக்கலாம். இந்த அமைப்பு இருந்ததுன்னா பல தோஷங்களை விளக்கிடுது. அவ்வளவுதான். கேதுவை பத்தி ஒரி பண்ணாதீங்க, நம்ம குருவை மட்டும் தான் பார்ப்போம். சரிங்க சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அவ்வளவுதான். ஓகே. இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு. நம்ம அடுத்த கான்செப்ட் போலாம் சார். இப்போ 2 பேத்துக்கும் ஒரே லக்னத்துல சூரியன் இருக்க கூடாது, அதே மாதிரி ஒரே லக்னத்துல குரு இருக்க கூடாதுங்களா? அப்படிலாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஒரே லக்னத்துல சூரியன் இருக்க கூடாது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே சார். இப்ப துலா லக்னத்துல செவ்வாய் 7ல குரு சனி இருந்தா எப்படி சார்? துலா லக்னத்துல செவ்வாய் நான் வந்து ஒருத்தருக்கு துலா லக்னத்துல செவ்வாய் இருக்கிறத பத்தி பேசவே இல்லை. 7ல குரு இருக்காரு. ஓகே. அடுத்து வரக்கூடிய சனி 2 இருக்காங்க. இருக்கட்டும், குரு இருக்காரு. அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல குருக்கு 5ஆம் இடத்துல, குருக்கு 5ஆம் இடம். குரு எங்க இருக்காரு? மேஷத்துல இருக்காரு. அதுக்கு 5ஆம் இடம் எந்த இடம்? சிம்மம். அதுக்கு 7ஆம் இடம் எங்க? துலாம். அதுக்கு 9ஆம் இடம் எங்க? மகரம். அடுத்து தனுசு. இந்த இடத்துல குருவோ சூரியனோ இருக்கிற மாதிரி அமைச்சீங்கன்னா நல்லது. அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம். ஓகே. சோ இது வரைக்கும் சொன்ன இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 விதியை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். 1, ராகுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் மறைந்தால் போகம் கெடும். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் மறைந்தால் போகம் கெடும். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் மறைந்தால் போகம் கெடும். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் மறைஞ்சிருக்காரு, வீடு சாரம் கொடுத்தவரும் மறைஞ்சிருக்காரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சொல்லிடலாம், இந்த ஜாதகத்தை இணைக்காதீங்க,
நம்ம மற்ற பொருத்தங்கள் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரே ஒரு விதியை வச்சுக்கிட்டு சிம்பிளா சார் இதை வந்து இந்த மாதிரி ஜாதகத்தை பொறுத்துறது அமைப்பு சரியில்லை, முடிஞ்சதுன்னா ஒரு டெஸ்ட் பண்ணிடுங்க. இவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் எப்படி இருக்கு அப்படின்றத டெஸ்ட் ஒரு பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்க போங்க, அது வரைக்கும் பார்க்காதீங்க அப்படின்றத கிளியரா சொல்லிடலாம். ஐயா ராகு வீடு ரெண்டு பேருமே மறையணுமா? ஆமா 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 2 பேருமே மறைஞ்சாதான் இது. ஓகேங்க ஐயா. ராகுக்கு சாரம் கொடுத்தவர் மறைந்தால், வீடு கொடுத்தவர் மறைந்தால் அப்படின்னு நம்ம எடுத்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு போயிடலாம். ஆனா சாரம் கொடுத்தவர் மறைஞ்சாருன்னா கண்டிப்பா அதுல வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, சோ அடுத்த விதி, கடைசி விதி பார்த்துலாம். இது இன்னொரு தான் படிங்க. ராகுக்கு வீடு கொடுத்தவர் சாதம் கொடுத்தவர் மறைந்தால் போகம் கெடும். தோஷம் போகம் கெடும். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் மறைந்தால் போகம் கெடும். போகம் கெடும். ஓகே ஓகே. இதுல வந்து 2 பேருமே இணைக்கணும், எய்தரார் கிடையாது. எய்தரார் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் எய்தரார் கிடையாது. அப்படி எய்தர் நீங்க எடுக்க வந்தீங்கன்னா சாரம் கொடுத்தவர் மறைஞ்சா எடுத்துங்க. வீடு கொடுத்தவர் மறைஞ்சா கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாரம் கொடுத்தவர் மறையாம இருந்தாருன்னா ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் மறைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி சாரம் கொடுத்தவர் மறைஞ்சாலும் பாதி பிரச்சனைகளை கொடுக்கும், பாதி பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அது அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஆண்மை டெஸ்டோ இல்லை வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து 8ஆம் அதிபதியை ராகு கூடினால் காமம் அதிகம். 8ஆம் அதிபதியை ராகு கூடினால் காமம் அதிகம். 8ஆம் அதிபதியை கேது கூடினால் காமம் குறைவு. 8ஆம் அதிபதியுடனா சார்? 8ஆம் அதிபதியை ராகு கூடினால் காம உணர்ச்சி அதிகம். 8ஆம் அதிபதியை கேது கூடினால் காம உணர்ச்சி கம்மி, குறைவு. அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்த விதிகள், பார்த்த இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம செஷன் முடிச்சிடலாம். ஐயா ராகு கூடினால் அப்படின்னு சொன்னா ராகு சேர்க்கை சொல்றீங்களா ஐயா? ஆமாமா. ஓகேங்க ஐயா. ராகு பிளஸ் 8ஆம் அதிபதி. சரிங்க ஐயா. ராகு பிளஸ் 8ஆம் அதிபதி, ராகு கேது பிளஸ் 8ஆம் அதிபதி. ஓகே. இதுல சொல்லுங்க சார். ராகு வந்து 8ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராகு 8ல இருந்தா ஓகே. ராகு 8ல இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு ஓகே, ராகு 8ல இருந்ததுன்னா போகம் அதிகம்னு சொல்லலாம். நம்ம தாராளமா சொல்லலாம் இவங்களுக்கு போகம் அதிகம், இவங்களுக்கு வந்து வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீரியம் அதிகம்ங்கிறோட என்ன சொல்றது, நார்மல் லைஃபோட டீவியேட்டட் லைஃப், அதாவது மறைவு வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல 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 கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. அதாவது அது வந்து பல விதங்கள்ல கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து சொல்றது கரெக்ட், டிவியேட்டட் லைஃப்னு எடுத்துக்கலாம். பட் அதர்வைஸ் ராகு 8ல இருந்துன்னா கண்டிப்பா டிவியேட்டட் லைஃப் இல்லை. பொதுவா சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருந்தா காம உணர்வு அதிகம் சொல்லுவாங்க. அது ஓகே, அந்த விதி கரெக்ட் தான், அந்த விதி கரெக்ட். ஐயா 8ஆம் அதிபதியும் ராகுவும் எந்த வீட்டுல கூடினாலும் இந்த விதி உண்டாங்கய்யா? ஆமாமா, 12 வீடுகள்ல எந்த வீடுல கூடினாலும். அதாவது 8ஆம் அதிபதியே ராகு கூடினால் அவ்வளவுதான். அது எங்க 8ஆம் இடத்துல இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. 12 வீட்டுல எந்த வீட்டுல வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். சார் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம், வேற மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்றது கான்செப்ட் வந்து கரெக்டான கான்செப்ட் இல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும். இப்ப வந்து ராகு வந்து சனி பாக்குற மாதிரி இருக்கும், இல்ல செவ்வாய் பாக்குற மாதிரி இருக்கும், இல்ல ராகு வாங்கின சார அதிபதி அவரும் வந்து கெட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா ராஜன் சார் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 8ல ராகு இருந்தா மட்டும் இதை வச்சு சொல்லிடாது. ஓகேங்க.
நன்றிங்க சார் 8ஆம் அதிபதியுடைய சாரநாதன் ராகுவுடைய சாரநாதன் 2 பேரும் ஒன்னா இருந்தா கூட அந்த கூடினால் சேர்ந்தாளுங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? இல்ல சார், ராகு மட்டும் நம்ம எடுத்துக்கோம் சார். 8ஆம் அதிபதி சாரம் ஏறிய கிரகம் இல்ல வேண்டாம் அந்த கான்செப்ட் தனியா வருவோம். அது சுக்கிரனோட சேரும்போது அந்த கான்செப்ட் ஹரிஹரன் சார் சொன்ன மாதிரி அந்த சுக்கிரன் சேரும்போது வரலாம். இப்போதைக்கு நாம எடுத்துக்கிறது 8ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்தால் காமம் அதிகம், 8ஆம் அதிபதியோட கேது சேர்ந்தால் காமம் குறையும். நன்றி. ஓகே சார், வேற ஏதாவது டவுட் இருக்கு சார். ராகுக்கு சாரநாதன் மறைந்தால் போகம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ராகுக்கு ஆமா சாரநாதன் மறைந்தால் போகம் குறைவு. போகம் இல்லைன்னு சொல்ல வரல, போகம் குறைவுன்னு தான் சொல்றேன். ஓகே சார். இப்ப ராகு வந்து தன் சுயசாரத்திலே நின்னு அவர் 8ல மறைஞ்சு 8ல மறைந்தா அது இல்லம்மா, இல்ல அது போகம் அதிகமா தான் இருக்குங்க. ராகு 8ல இருந்து சுயசாரமா இருந்தா கண்டிப்பா போகம் அதிகம் தான். 8ல ராகு இருக்கதே போகம் அதிகம் தான். ஆனா 8ல ராகு இருக்கும்போது நம்ம அங்க மறைவுன்னு எடுத்துக்க வேண்டியது இல்ல. ராகு மறைவுன்னு எடுத்து அதிபதியோட சேர்ந்து, ஏன்னா ராகுக்கு வீடு கிடையாது இல்லையா, அதனால 8ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் இந்த நம்ம ராகு. 8ல ராகு இருந்தா மனைவிக்கு மாங்கல்ய தோஷம் வருமா சார்? இல்லம்மா 8ல ராகு இருந்தா மனைவிக்கு மாங்கல்யம். 8ல வந்து சூரியனும் செவ்வாயும் கூடி அங்க 8ஆம் அதிபதியும் இருந்தாருன்னா கண்டிப்பா அது மாங்கல்ய தோஷம் சொல்லலாம். அது கான்செப்ட் வரும், நம்ம அந்த இதை அடுத்து பார்ப்போம், அந்த விதிகளை பார்ப்போம். இப்போதைக்கு சொன்னதை பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு கிளாஸ்ல என்னன்னு பார்த்துப்போம், ஏன்னா நான் லேட்டாக தான் வந்தேன். ஓகே, நீ கிளாஸ்ல வந்து செவ்வாய் எப்படி தோஷம் கொடுக்குறான்றதை பார்த்துருக்கோம். செவ்வாய் வந்து 5 இடத்துல இருக்கும்போது தோஷம் கொடுப்பாரு. ராகுக்கு எதுக்கு 1 4 7 10, சூரியனுக்கு 1 4 7 10, தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10, பாவகர்த்தாரி தோஷம், பாதகாதிபதி பாதக ஸ்தானத்துல இருக்கும்போது தோஷம் இவ்வளவுதான் கொடுத்துரும். அது இல்லாம ஒரு 15 விதிகள் பார்த்துரும். ஐயா 1/4 மணி நேரம் முன்னாடி வர முடியுது, வெளியே வேற போயிட்டு மலையில மாட்டிக்கிட்டேங்க ஐயா. அதான் கொஞ்சம் பாத்துக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சார் வகுப்பு சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம சொல்ற விதிகளும் சரி, நம்ம சொல்ற கான்செப்ட் சரி, எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கறத பாத்துக்குங்க. இது வந்து நம்ம வந்து 100% சரி பார்க்கப்பட்ட விதிகள் தான் எல்லாமே, அதனால பிரச்சனைகள் இல்லை. எப்படி யாருக்காவது ஏதாவது விதிகள் மாறுதுன்னா அதை நீங்க வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம், எங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா தனியா நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணலாம். போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கு, நீங்க சொன்ன விதிகளுக்கு மாற்றா இருக்குன்னு சொல்லுங்க. அதுல ஏன் மாற்றா இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னொரு விதி பார்க்கலாங்களா? நீங்க காலபுருஷனுக்கு 5 கூடியவர், இந்த குருவும் சூரியனும் இணைந்து இருக்கும் பொழுது அது சுபமா அவங்களுக்கு இருக்கும், வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு. அப்ப வேற லக்கணமாக இருந்து அந்த 5 9 கூடியவர் இணைந்து அந்த ஜாதகத்துல இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குங்களா? லக்கணம் மாறும் பொழுது கண்டிப்பா பொதுவா பாத்தீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம். நீங்க பொதுவா கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி, நாம குரு சனியும் சூரியனை மட்டும் தான் சொன்னோம் இல்லையா? ஒண்ணு இல்ல, ஒருத்தரோட 5ஆம் அதிபதி அந்த ஜாதகத்துல 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, இவரோட 5ஆம் அதிபதி அந்த ஜாதகத்துல எப்படி இருக்காரு, இவரோட 9ஆம் அதிபதி அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு, இன்னொரு ஜாதகத்துல எப்படி இருக்காரு, இவங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா அதுவே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஓகே. இப்ப கன்னி லக்னமாக இருந்ததுன்னா 5 9 கூடியவர் சனி பகவான் சுக்கிர பகவான் வருவாங்க. அவங்க 5லயே இணைந்து இருந்தாருன்னா நம்ம அதுக்கு சிறப்பான எடுத்துக்கலாங்களா? அதுதான் கேட்டேன். இது அடுத்தவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் சனியும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க சார். தேங்க்யூ. எனக்கு போன வீடியோ ஓப்பனே ஆகல. யாருக்குங்க? கண்டன், ராஜன் கண்டன். ஓகே, வீடியோ வந்து நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியில லாகின் பண்ணுங்க. ஹலோ
நீங்க எந்த மெயில் ஐடிக்கு சார் நான் உங்களுக்கு தனியா கால் பண்ணி சொல்றேன் சார். சரி சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் ஓபன் ஆகுது சார். காலையில வரைக்கும் ஓபன் ஆகல. சரி இப்போ ஓபன் ஆகுது. இப்போ நான் ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஓபன் ஆகுது. தேங்க்யூ. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க மெயில் ஐடியில லாகின் பண்ணுங்க. உங்க மெயில் ஐடியில லாகின் பண்ணிட்டு அங்க இருந்து கிளிக் பண்ணுங்க, கண்டிப்பா ஓபன் ஆகும். நிறைய பேருக்கு என்னன்னா மொபைல்ல இருக்கிற மெயில் ஐடி வேற, நீங்க கொடுத்த மெயில் ஐடி வேற, அதுதான் ப்ராப்ளம். இல்ல மொபைல்ல தான் மெயில் ஐடி ஓபன் பண்றோம். மெயில் ஐடி லாகின் பண்ணி போகணுங்கிறீங்களா? ஆமா சரி. மெயில் ஐடி லாகின் மெயில் லாகின் பண்ணிடுங்க. மொபைல்ல பார்த்தா கூட உங்க மெயில் நீங்க எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் ஆகாம இருந்தா லாகின் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுது இல்ல? அது ஆகும். அது நிறைய பேருக்கு ஆகும். ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப என் மொபைலே பாத்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி வேற. ஸோ நான் லாகின் பண்ணி கிளிக் பண்ணா மட்டும்தான் அது வந்து லாகின் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. சரி. வெளியே வந்துட்டு திரும்பி லாகின் பண்ணி போனா ஓகே ஆகும்ன்றீங்க? ஆமா ஆமா ஆமா. வெளியே வந்துடணும்? ஆமா ஆமா. ஓகே. இல்ல லேப்டாப் இருக்கவங்க லேப்டாப்ல மொபைல் மெயில் ஐடி ஓபன் பண்ணுங்க, அதுல கிளிக் பண்ணுங்க வந்துரும். ஓகே ஓகே. இப்போ ஓபன் ஆகுது சார். ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஓபன் ஆகுது. ஓகே சார். நல்ல வரைக்கும் ஓபன் ஆகல. ஓகே தேங்க்யூ. இப்போ இன்னமே வர்றது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கரெக்டா வந்துரும் இல்லையா? கண்டிப்பா வந்துரும் கண்டிப்பா வந்துரும். அப்படி இல்லைனாலும் நான் சொன்ன கான்செப்டை யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான். ஓகே. வரலன்னா சொல்லுங்க, நான் பார்க்கலாம் என்னன்னு. சரிங்க சார். நன்றி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் எவரிவன். நன்றிங்க சார். நன்றி. நன்றி. ஓகே தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிக்க நன்றிகள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா லிங்க் ஓபன் ஆக மாட்டேங்குது ஐயா. ரொம்ப நன்றிங்க சார்.